सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद, जय जानकीकांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पते, हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमल्ल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் நம்ம பாகவதம், ராமாயணம் இவைகளில் என்னுடைய சாரம் என்னன்னா பகவன் நாமா அப்படின்னு பார்க்குறோம். அந்த நாமா ராமநாமா, அதில் சிரேஷ்டமானது ராமநாமா. எல்லாரும் அறிஞ்சது. சிவபெருமானே 24 நேரம் ராமநாமா சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா அந்த ராமநாமத்துடைய மகிமை எத்தகையதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ராமான்ற நாமம் சிவ விஷ்ணு பேதத்தை நீக்கக்கூடியது. ஆமாம், நாராயணா என்ற நாமத்தில் ரா என்ற அக்ஷரமும், நமசிவாய என்ற பஞ்சாட்சரத்தில் மா என்ற அக்ஷரமும் சேர்ந்தது தான் ராமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியேப்பட்ட ராமநாமத்தை நம்ம ஜெபிக்க ஜெபிக்க அதை பாராயணம் பண்ண, அதையே நம்ம கீர்த்தனமாக செய்ய நமக்கு நிறைய தங்கு தடங்கள்லாம் நீங்க போகிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். நல்ல திவ்ய ஞானம் கிடைக்கிறது நம்ம பார்க்கலாம். அதிகமான பக்தி உண்டாகிறது நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படும் இந்த ராமநாமத்தினால. ஒரு தடவை ராமான்னு சொன்னால் கூட அவ்வளோ பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில். அதுக்கு தேவை நாம புஷ்டி நமக்கு நல்லா ஏற்படணும், நாமத்தில் சித்தி ஏற்படணும். அப்படின்னா நிச்சயமாக நீ பகவான் அதில் நாமத்தில் ருச்சி ஏற்படணும்னா நம்ம நிச்சயமாக போதேந்திரால் ஸ்ரீ ஸ்ரீ பகவன் நாம போதேந்திரால் உபதேசித்த பகவன் நாம ரசோதயம்னு ஒரு கிரந்தம் இருக்குது. அது நீங்கள் ராமநாம பப்ளிகேஷன்ஸில் போனால் உங்களுக்கு கிடைக்கும், ஈஸியாக வாங்கிக்கலாம். அதில் அவ்வளோ மகிமை சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ராமநாம பப்ளிகேஷன் போனாவே நிறைய புஸ்தகங்கள் நாம மகிமையை பற்றி எக்கச்சக்கமாக இந்த நாம ரசோதயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை இன்னும் சுருக்கமாக எளிமையாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி நிறைய புஸ்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. நாம மகிமையே அவ்வளோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி படித்தோம்னா நிச்சயமாக நம்மளால் பகவன் நாம, அதுவும் ராமநாமத்தை சொல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படி இருக்கும் அந்த புஸ்தகங்கள்லாம். நீ ஒரு புஸ்தகம் படித்தாலே அடுத்த நிமிஷம் நாமா சொல்லணும்னு தோணிடும் உங்களுக்கு. அப்படி ஒரு ஸ்ரத்தையை உண்டாக்கக்கூடியது, அவ்வளோ திருடமான நம்பிக்கையை உண்டாக்கக்கூடியது அந்த புஸ்தகங்கள்லாம். ராமநாம பப்ளிகேஷன்ஸ் அவங்க மாம்பழத்தில் இருக்குது. அவங்க போனால் எல்லா நாம மகிமையும் அவ்வளோ சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாம மகிமையை பற்றிய புஸ்தகங்களே அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டா போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ ராமநாமம் நம்ம சொல்லிகிட்டே வரோம். ராமநாமத்தை ஒரு சாதனையாக தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ராமநாமமே ஒரு அனுபவம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை மேலும் மேலும் சொல்லிட்டவங்களுக்கு தான் அது லௌகீகமான பௌதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருந்தா கூட அதற்கு மேலான அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. இப்போது ஒரு குழந்தைக்கு என்னென்னா சர்க்கரை கொடுக்குறோன்னா அதுக்கு மருந்து, அதுக்கு புகத்துறதுக்காக தான் சர்க்கரையை கொடுக்கறது. சர்க்கரைனா இனிப்பு, குழந்தை சாப்பிடும்.
ஆனால் அதுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு நோக்கம் என்னென்னா விலகெண்ணெய் கொடுத்து அதை வயிற்றில் இருக்கிறதெல்லாம் வழிக்கிறதுக்காக. இப்போ பேதிக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த பேதிக்கு எதுக்காக கொடுக்குறாங்கன்னா வயிற்றில் இருக்கிறதெல்லாம் வழிக்கிறதுக்காக. அந்த பேதி மருந்து கொடுக்கும்போது அது கசக்கும், அதுக்கு பிடிக்காது குழந்தைக்கு. அந்த விளக்கெண்ணையை ஊற்றுவாங்க, அந்த விளக்கெண்ணெய் அதுக்கு பிடிக்காது, வெகுட்டில் எடுக்கும். ஆனால் சர்க்கரை கொடுக்குறோன்னு சொன்னால் சாப்பிடணுன்றதுக்காக அந்த காலத்திலலாம் பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு அப்படி சர்க்கரை கொடுத்து அந்த விளக்கெண்ணையை புகுத்திடுவாங்க. குழந்தை வாய்க்குள்ள விளக்கெண்ணையை குடிக்க வச்சுடுவாங்க. அது மாதிரி தான் நமக்கு லௌகிகமான பலன்கள் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த ராமநாமத்தினால் கிடைக்காதது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது நம்ம மற்ற பலன்கள்லாம் நம்மளுக்கு கோடி யக்ஞ பலன் கிடைக்கும், நிறைய தான தர்மங்கள் பண்ண பலன் கிடைக்கும், எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் இதை விட பெரிய பலன் என்னன்னா நம்ம ஆத்மானுபவம். அதுவே கொடுத்துரும் அந்த ராமநாமா அப்படின்னு சொன்னால் நம்ப முடியாதா? என்னப்பா ராமான்னு சொன்னால் ஆத்மானுபவமே எப்படி கொடுத்துரும்னா கொடுக்கும். ஆனால் லௌகிகமான கோடி யக்ஞ பலன், எத்தனை யக்ஞ பலனும் கொடுத்துரும். அது தான தர்மத்துடைய பலன், யாகம் பண்ண பலன் எல்லாத்தையும் கொடுத்துரும் அந்த ராமநாமா அப்படின்னு சாஸ்திரங்கள் தீர்மானமாக சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு தடவை 4 லட்சம் ஜென்மா புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் ஒரு தடவை நாக்கில் ராமான்னு சொல்ல வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ரொம்ப விசேஷம். இந்த நாம சொல்கிறதே பெரிய விஷயம். அதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் ராமான்னு சொல்ல வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள். அப்படின்னும் போது சொல்லிட்டா பெரிய விஷயம், சொல்ல வர்றதுன்றது அதுக்கு அவ்வளோ புண்ணியம் வேணும். அவ்வளோ லேஸில் சொல்ல முடியாது. என்னப்பா ராமான்னு சொல்லி பாரு. ஆபத்து காலத்தில் ஐயோன்னு வருமே தவிர டக்குன்னு ராமான்னு வராது, எதிர்ச்சியாக வரணும். அப்போ எதிர்ச்சியாக வரணும்னா நீ எவ்வளோ ராமநாமா சொல்லியிருந்தா, அப்படி அந்த நாமம் வந்து உன் ரத்தத்தில் ஊறி உன் சிந்தனையில் ஊறி இருந்தால் எதிர்ச்சியாக ராமநாமம் வரும். எதுவுமே மனசில் பதிஞ்சிருந்தால் தானே டக்குன்னு வரும். வாக்கில் மனசில் எது ஆழமாக பதிஞ்சிருக்கோ அதுதான் வாக்கில் வரும். அதுதான் கடைசி காலத்துலேயும் நம்ம கடைசி காலத்துலேயும் வரும். எது வாழ்நாளில் ரொம்ப மனசில் அதிகமாக பதிஞ்சிருக்கோ அதான் கடைசி காலத்துலேயும் ஞாபகமாக வரும். அதுதான் வாக்குலேயும் வரும். அப்படின்னும்போது வாக்கில் டக்குன்னு வரும்னா வாச்சியமானோ புதுதாபி அப்போ காலபாச வசம் கதகா. அந்த காலபாசன் கழுத்தில் போடும்போது வாச்சியமானோ அபிபுருது அவன் என்ன வாச்சியமானோ அப்போ கூட அவன் நாக்கில் ராமான்னு வராதான். ஏன்னா வாழ்நாளில் என்னென்னலாம் அனுபவிச்சானோ அதுதான் முன்னாடி வந்து நிற்குமா. கபில வாசுதேவர் சொல்கிறாரு. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ராம 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 ராமநாமத்தை அப்படியே நம்ம உடம்புல, அதான் ரோம் ரோம்கி ராம் ராம், மயிர்காலில் ராமநாமம் தான் ஊறி போயிருக்கு ஆஞ்சநேய சுவாமி. அதனால் அவருக்கு உடம்புல எங்கே தொட்டாலும் ராம் 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 ராம்னா அப்படி சப்தம் எழும்புமா. அப்படியேப்பட்ட ராமநாமத்துடைய மகிமை அத்தகையது, நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி நாம மகிமையை சொல்லக்கூடியது. அது முக்கியமாக வந்து பகவன் நாம ரசோதயம் தான் முக்கியமானது. அதை வந்து எளிமையாக்கி சுலபமாக்கி மக்கள் புரிகிற மாதிரி சின்ன சின்ன புஸ்தகங்களாக நாம மகிமை நாம பிரபாவம் அப்படின்னு நிறைய புஸ்தகங்கள் போட்டிருக்காங்க. அதெல்லாம் படித்தோம்னாவே போதுமானது, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இல்லை நம்ம இன்னும் போதேந்திரால் சொன்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நாம ரசோதயம் ஸ்ரீ அண்ணா வந்து எளிமையான தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தமாக அருமையாக அவர் பெரிய கிரந்தத்தை எழுதியிருக்காரு. 6 உல்லாசங்கள் அடங்கியது பகவன் நாம ரசோதயம். அதை நீங்கள் வாங்கி படித்தோம்னாலும் அதில் வந்து நாம மகிமையை அப்படி சொல்லியிருக்கிறார். பறக்க தொட்டடம்லாம் பாகவதம் ராமாயணம். பாகவதத்தை தான் வேதங்கள் இருந்து உபநிஷதங்கள் இருந்து நிறைய சாஸ்திரங்கள் இருந்து தர்மசாஸ்திரங்கள் இருந்தெல்லாம் பிரமாணமாக காட்டியிருக்கிறாரு பகவன் நாம போதேந்திரால். விஷ்ணு சகஸ்ர நாமத்துக்கு அப்படி விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் சொல்லக்கூடிய பகவன் நாம மகிமையை அப்படி விஸ்தாரப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு பகவன் நாம போதேந்திரால். பகவத்கீதையில் சொல்லியிருக்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. எவ்வளோ பகவத்கீதையே நிறைய விளக்கமாக நாம மகிமை பகவத்கீதையில் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். பகவத்கீதையில் வெறும் ஞான உபதேசம் தான் இருக்குன்னு கண்டிப்பாக கிடையாது. நாம மகிமையை அப்படி பறக்க சொல்லியிருக்காருன்றது பகவன் நாம போதேந்திரால் அப்படி விளக்கமாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எடுத்து படித்து பார்த்தா இப்போ பகவத்கீதையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நாம மகிமை எப்படி சொல்லியிருக்காரா பறக்க பகவானே அப்படின்னு நமக்கு அப்போ தான் தெரியும். அதான் ஒரு குரு வேணுன்றது. அப்படி பகவான் நாம போதேந்திரால் நமக்கு குருவாக இருந்து அனுகிரகம் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியது அந்த கிரந்தமானது. அந்த பகவான் நாம ரசோதயம் வாங்கி படிச்சுட்டிங்கன்னா குரு அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், போதேந்திரால் அந்த மகாத்மா எத்தனை தடவை சொன்னாலும் அது போதாது.
அப்படியேப்பட்ட பகவன் நாம போதேந்திரால் வந்து அவருடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கணும்னா அந்த பகவன் நாம ரசோதயம் புஸ்தகம் எல்லார் வீட்லையும் இருக்கணும். இருந்து அதை படித்தோம்னா போதும். நாமத்தில் நமக்கு அவ்வளோ பக்தி உண்டாகும். பாகவதத்தில் நேரடியாக நம்ம படித்து புரிஞ்சிக்க முடியாத விஷயத்த பகவன் நாம போதேந்திரால் நம்ம பாகவதத்தில் இப்படிலாம் கூட இவ்வளோ மகிமைகள் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்படியேப்பட்ட ஸ்லோகங்களாக எடுக்கிறார் பாகவத்திலேருந்து. நாமத்துடைய மகிமை இந்த அளவுக்கு பறக்க சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ உயர்வாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த நாம மகிமையை எடுத்து அதை நமக்கு அப்படியே எசன்ஸ் மாதிரி எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. இந்த நாமத்தை பிடிச்சிக்கிறது தான் போதுமானது அப்படின்னு. ஏன்னா கபில வாசுதேவர் வந்து தியான யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், பக்தி யோகத்தை கூட நிறைய சொல்கிறாரு. 10 அத்தியாயத்துக்கு மேலே அவர் வந்து என்னென்னா ஞானம், வைராக்கியம் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுறார். எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிட்டு இது பகவான் இல்லையா, கபில வாசுதேவர் பகவான். அந்த தியானம் அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அது அவ்வளோ தர்மங்களை தேவஹூதி அம்மாவுக்கு பிரசித்தமாக சொல்கிறாரு. அவர் சொல்லும் போது பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்படி பறக்க சொல்கிறாரு உபதேசங்கள். அவ்வளோ உபதேசங்கள் பண்ணி கடைசியில் என்ன சொல்கிறான்னா தேவஹூதி அம்மா சுலபமாக சொல்கிறா, என்னாம ஸ்ரவணாத்து கீர்த்தனாத், அதாவது பிரபணாத்து, எந்த நாமத்தை கீர்த்தனை பண்ணாலும் எந்த பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டாலும் சுவாதோபி சத்யா சவனாய கல்பதே, அவன் வந்து சோமயாகம் பண்ணினவனாக ஆகிவிடுகிறான். அப்போ ஒரு சண்டாளன் கூட, சுவாதோனா சுவானப்பா, ஒரு நாய் மாம்சத்தை தின்னக்கூடிய ஒரு சண்டாளன் கூட சோமயாகம் செய்தவனுக்கு சமமாக ஆகிவிடுகிறான். அப்படின்னா என்ன, அவன் பிராமணனோட உயர்ந்தவன் ஆகிறான். பிராமணன்லாம் பகவன் நாமா சொல்லலன்னா, பகவன் நாமா சொல்ற சண்டாளன் அந்த பிராமணனை விட உயர்ந்தவன் ஆகிவிடுகிறான். அவன் சோமயாகம் செய்யக்கூடிய தகுதி உடையவன் ஆகிறான். அவன் சோமயாகம் பண்ணவன் எந்த பலனோ அந்த பலன் அவனுக்கு கிடைச்சிது. ஒரு சண்டாளன் ராமான்னு சொன்னதுனால ஜிஹ்வாக்ரே நாமதுப்பியம் தேபஸ் தபஸ்தே ஜிஹு சஸ்னுராத்யா அப்படிலாம் தேவஹூதி அம்மா அந்த நாமத்துடைய பெருமையை 2 ஸ்லோகங்களை அப்படி விஸ்தாரப்படுத்தி சொல்கிறா. அதை சொல்கிறார், நான் என்னப்பா தியான யோகம், ஞான யோகம், கர்மயோகம்லாம் கடைபிடிக்க வேண்டியது, இந்த நாமாவை ஒன்று பிடிச்சிக்கிட்டா போதுமே என் ஜென்மா கரையாது. அதுதான் எல்லா ஞான யோகத்தினுடைய கர்ம யோகத்தினுடையும் பக்தி யோகத்தினுடைய பலன். என்னன்னா உன் வாக்கில் ராமா அப்படின்னு நாமா வர்றது தான் பெரிய பலன். ஆமாம், வேற நீ என்ன தவம் பண்ண சிஷ்டஸ்ய சூக்தஸ்ய புத்தி தத்தையோ கவிபர் நிரூபித எதுத்தம ஸ்லோக குணான்னு வரணும். பகவானுடைய குணங்களை பற்றி பேசுறது, பகவானுடைய நாமங்களை கீர்த்தனை பண்ணுறது, இதுதான் அவிச்சுதார்த்தகா, நழுவாத பலன். நான் நீ யாகம் பண்ணு, வேத பாராயணம் பண்ணு, தான தர்மங்கள் பண்ணு, நிறைய ஞானத்தை சம்பாதிச்சுக்கோ, எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு கடைசியில் என்னன்னா ராமா அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி உடையவனாக ஆக்குவதற்கு தான். அதெல்லாம் பாகவத்துடைய முடிவில் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாவ பிரணாசனம் பிரணாம துக்க சமனகா தம் நமாமி ஹரிம்பரம் சொல்லியிருக்கு. அதுதான் பக்குவம், பெரிய பக்குவம். என்னன்னா ராமான்னு நாக்கில் சொல்ல வரத்துக்கு தான் இத்தனை சாஸ்திரங்களும், இவ்வளவு புராணங்களும், இவ்வளவு வேதங்களும், எல்லாத்துடைய நோக்கமும், எல்லா சகல சாஸ்திரங்களும், ஸ்ருதி ஸ்மிருதி புராணானி இதிஹாசானி எல்லாமே எங்கே ஓய்வு எடுக்குதுன்னா பகவான் நாம சங்கீர்த்தனத்தில் தான் ரெஸ்ட் எடுக்குது. நாம் நிறைய தர்மங்களை சொல்லிட்டோம், சொல்லி அழுத்து போச்சான் வேதங்களுக்கே. அப்புறமா பார்த்து எங்கே ரெஸ்ட் எடுக்குதுன்னா ராமான்னு சொல்லும்போது தான் அங்கே தான் அப்பா நாம் கரெக்டான இடத்துக்கு வந்துட்டாங்களே, இதை தானே சொல்ல வந்தோம் நாமெல்லாம் அப்படின்னு வேதங்கள், புராணங்கள், சகல சாஸ்திரங்களும், சகல கிரந்தங்களும், சர்வ சித்தாந்தங்களும், சர்வ வேதாந்தங்களும் தன்னுடைய முடிவு ராமான்னு சொல்கிறது தான். அப்பா நம்ம நாம் என்ன சொல்ல வந்தோமோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்களே. அப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணுற இடத்துல அவைகள்லாம் வந்து அவங்க குளிர்ச்சியாக ரெஸ்ட் எடுக்குதான். நாங்கள் எவ்வளோ தர்மங்கள்லாம் சொல்லிட்டோம், இந்த தர்மங்களுடைய நோக்கம் இந்த நாமா தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்களே, அப்படின்னு இதுதான் நோக்கம் அப்படின்னு அதில் ரெஸ்ட் எடுக்குதான். போய் எல்லா சாஸ்திர தேவதைகளும் எல்லா வேதங்களும் அங்கே போய் தான் ரெஸ்ட் எடுக்குதான் குளிர்ச்சியாக அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுற இடத்துல. அப்போ நாமா தான் முடிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்புறமா நாமத்து வேற இல்லை, நாமி வேற இல்லை. இது வேற பேதம் பிரிப்பாங்க. நாமி வேற இல்லை, நாமா வேற இல்லை. அந்த நாமியை பிடிச்சிக்கிட்டாலே
நாமாவை பிடிச்சிக்கிட்டாலே நாமி கூடவே வருவான். நாமி ஒன்று, அந்த நாமி யார் நாமத்தை பிடிச்சிக்கிறாங்களோ அவங்க கூடவே இந்த நாமி கூடவே இருப்பான். கூடவே இருந்து அவங்களுக்கு எல்லா ரட்சணைகளும் பகவான் பண்ணுவான். இதை புரிஞ்சுக்கணும். இது நிறைய பேருக்கு நிறைய துன்பங்களை அனுபவித்து பழகப்பட்டுட்டோம். நிறைய துன்பங்கள், இல்லற கவலைகளாலும், வீட்டில் வாக்குவாதம், பிரச்சனைகள், சண்டை சச்சரவு நிறைய இருக்குது இல்லையா? களி எங்கேயத்துல வியாபிச்சிருக்கு. அப்போ என்னென்னா, நாம சொல்கிறவன் இந்த களியிலிருந்து எப்படி பாதிக்கப்பட மாட்டான் அப்படின்னா, மற்றவங்களாம் வந்து இந்த துன்பத்தில் அனுபவிக்கிறாங்களே, ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சான். அந்த கஷ்டத்துக்கு நடுவில் அந்த துன்பங்களை அனுபவித்து பழக்கப்பட்டவங்களுக்கு அது மறத்து போயிடும். அவங்களுக்கு உண்மையான சுகம், இதை விட ஒரு சுகம் இருக்குது, ஒரு சாந்தி இருக்குது, ஒரு நிம்மதி இருக்குதுன்னு சொல்லி அங்கே இட்டு போய் விட்டால் அவங்க ஆச்சரியப்படுறாங்க. என்ன இது, இப்படிலாம் கூட ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? இல்லை, நாங்களாம் துன்பத்தை அனுபவித்தோம். நிறைய வீட்டில் போனால் பிரச்சனை, அது இருக்காது, சாப்பாடு இருக்காது, எது இருக்காது, நம்மள சில்லு புல்லு நம்ம வந்து விழுவோம், தேவையில்லாத பேச்சு பேசுவோம், தேவையில்லாத வாக்குவாதம், அதுக்கப்புறமா நடுவில் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும். இதான சந்தோஷம் நினச்சிட்டு இருந்த சம்சாரத்தில், இந்த குடும்பத்தில். இதுக்கு மேலான சௌக்கியம் ஒன்று இருக்குன்றதே தெரியல. அந்தளவுக்கு வாழ்ந்துட்டான் ஒரு மனுஷன். அப்படின்னும் போது அவன் வந்து இட்டுன்னு போய் இந்த சௌக்கியத்தை காண்பிச்சா, இப்படிலாம் கூட ஒரு மனுஷன் சௌக்கியமான, அப்பா இது எப்போவுமே நீ இந்த சௌக்கியத்தில் இருக்கலாம்ப்பா, என்ன பண்ணணும்னா இதுதான் பாகவத தர்மம். அப்போது இந்த உயர்ந்த சௌக்கியத்தை அவனுக்கு காட்டும்போது அவன் ஆச்சரியப்படுறான். நான் இது மாதிரிலாம் சந்தோஷமாக இருந்ததே கிடையாது என் வீட்டில், என் வாழ்க்கையில். நான் எவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் தான், அதான் சந்தோஷம். அந்த பிரச்சனை போனால் போதும், அந்த பிரச்சனை விலகினா நான் சந்தோஷம்னு நினச்சின்னு இருக்கேன். அது விலகின பிறகு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும். இல்லைனா வந்து வேறு ஏதாவது அது விலகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு நான் மன உளைச்சல் இருப்பேன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம், சரி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்போ சந்தோஷம்னு நினச்சின்னு இருக்கோம். அதெல்லாம் சந்தோஷமே கிடையாது. நம்ம வீட்டில் இல்லறத்தில் அனுபவிக்கிறதோ, மற்ற பிரச்சனைகள் தீர்ந்ததுனால வர சந்தோஷமோ, இல்லை வேறு ஏதாவது நம்ம லாபம் கிடைச்சா வர சந்தோஷமோ, இதெல்லாம் சந்தோஷம்னு நினச்சின்னு இருக்கிற வரைக்கும், இந்த அடிமட்டத்தில், இந்த ரொம்ப அடிமட்டத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் இவைகளில் தான் சந்தோஷமாக நினச்சின்னு இருக்கிறோம். 1 லட்ச ரூபா பணம் கிடச்சிட்டுனா சந்தோஷம், 10 லட்ச ரூபா பணம் கிடச்சா சந்தோஷம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த உயர்ந்த சௌக்கியம் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அது கிடைச்சா சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. அது கிடைச்ச பிறகு தான் மேலே ப்ராப்ளம் வருது. அப்போ பிரச்சனைகள் நடுவுலையே வாழ்ந்து கொண்டு இருப்பவனுக்கு அந்த பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையாக இல்லாத அளவுக்கு, அந்த பிரச்சனைகளையே ஒரு பிரச்சனையாக நினைக்காத அளவுக்கு அந்த பிரச்சனையில் அப்படி மூழ்கி இருக்கிறான்னா, அது மறத்து போயிருக்குன்னா அவனை என்னன்னு சொல்கிறது? நம்ம இந்த ஒரு சின்ன பிரச்சனைகள் கூட இல்லாமல் வாழற மகாத்மாக்களுடைய சன்னிதானத்தில் போய் அவர்கள் வாக்கில் அந்த நாம சங்கீர்த்தனமும் அந்த ஒரு பகவத் பக்தி சௌக்கியத்தையும் அனுபவிக்கும் போது அவன் ஆச்சரியப்படுறான். இப்படிலாம் கூட சௌக்கியமாக இருப்பானா? அப்போ அவங்க அங்கேயே இருக்கிறாங்கப்பா, அந்த கோயிலே இருக்கிறாங்க, இந்த சௌக்கியத்தை நித்தியமாக அனுபவிச்சுன்னு இருக்காங்க, இந்த சாந்தி எப்பொழுதும் அனுபவிச்சுன்னு இருக்காங்க அப்படின்னும் போது ஆச்சரியப்படுறான் அவன். இடம் போய் காமிச்சா, அப்போ இதுனா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, அப்போ இவங்களுக்கு எந்த பொறுப்புகளும் கிடையாதுன்னா, ஒரே ஒரு பொறுப்பு, பகவானுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரே ஒரு பொறுப்பு தான் உங்களுக்கு இருக்குது. அப்போது அந்த சௌக்கியம்லாம் அனுபவிக்காதவங்களுக்கு அந்த சௌக்கியத்தை போன உடனே அதை விட மனசு இல்லை அவங்களுக்கு. எப்படியாவது இந்த சௌக்கியத்தை திருடமாக பற்றி கொள்ளணும், இந்த சாந்தி எனக்கு இல்லாமல் நான் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சேன் தெரியுமா, எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா, எத்தனை பரிகாரங்கள், எத்தனை கோயில்களாக ஏறி இறங்கினேன். கடைசியில் எனக்கு இந்த சாந்தினாவே என்னன்னு தெரியாது, இந்த நிம்மதினா என்னன்னு தெரியாத அளவுக்குலாம் வாழ்ந்திருக்காங்க எவ்வளோ பேர். அவங்களாம் குடும்பம் நம்ம அந்த ஸ்தாபனத்தில் காண்பிச்சோம்னா ஆச்சரியப்படுறாங்க. இப்படிலாம் கூட இருக்க முடியுமா? சுகவாசியாக இருக்கலாம்ப்பா, நீ சந்தோஷமாக இருக்கலாம். உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறது உன்னுடைய குற்றமே தவிர வேறு யாருடைய குற்றமும் கிடையாது. நீ ஏன் இல்லைன்னு நினைக்கிற? இருக்குது, சந்தோஷம் இருக்குது, நீ தான் தேடி வரல. அப்போது இந்த சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய தாபங்களோடு வாழ்ந்து தான் சந்தோஷம்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. அது எப்படி எல்லாரையும் விட்டு வர முடியும்? அது எப்படி எனக்கு இந்த பொறுப்புகள் இருக்குது, அந்த பொறுப்புகள் இருக்குது, அதெல்லாம் சரி கட்டின்னு தான் வர முடியும், இதெல்லாம் சரி கட்டின்னு வர முடியுன்றவங்களுக்கு சரி கட்டின்னு அது சரி கட்ட போகிறதும் இல்லை, அந்த பிரச்சனை தீர போகிறதும் இல்லை. ஒன்று போனால் ஒன்று, உனக்கு பொறுப்புகள் அடுத்த பொறுப்புகள் ரெடியாக வாங்கி கொண்டு தான் வந்து கொண்டு தான் இருக்க போகிறது. அதை நீ என்றைக்கு பிரச்சனை சரி பண்ணிக்கிட்டு என்றைக்கு நீ வளர்த்துது? செத்தே போயிடுவேன் ஒரு நாளைக்கு வந்து ஆயுசு முடிஞ்சு செத்தே போயிடுவோம். அப்புறமா எப்போ நீ வர்றது? ஏன்னா அந்த பந்தமானது உன்னை மூழ்கடித்து விட்டது. அப்போ அதில் வந்து நீ அற்ப சந்தோஷத்துக்காக அதிகமான பிரயாசை, அற்ப சந்தோஷம் அதிகமான பிரயாசை,
நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அற்ப சந்தோஷம், அதிகமான உளைச்சல், மன உளைச்சல், நிறைய பிரயாசை, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு அப்படி உழைச்சி ஓட தெரிஞ்சு அப்படியே சம்பாதிச்சாலும் என்னமோ டிவி பார்க்குறது சுகம்னு நினைக்கிறாங்க குடும்பத்தில். என்ன அப்புறம் பார்த்தா எதிர்பாராத விதமாக திடீர்னு ஒரு விபத்து, ஒரு கஷ்டம் வந்தால் தாங்க முடியாத ஒரு மன உளைச்சல். இப்படிலாம் தான் நம்ம வாழ்க்கையில் அதில் நடுவில் கிடைக்கிற சௌக்கியத்தை சௌக்கியம்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் மனசில் பலவிதமான குழப்பங்கள். ஏன்னா ஆசைகள் அதிகமாக இருக்கு இல்லையா, அதை அடைய வேண்டுவதற்காக குழப்பங்களும் அதிகமாக தான் செய்யும் கண்டிப்பாக. அப்போ இந்த காமக்ரோதங்களோடவே நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோன்னா அது என்னென்னா மிருக சந்தோஷம்தான். மிருகங்கள் அனுபவிக்கிற சந்தோஷம் மாதிரி தான், அற்ப சந்தோஷம். அப்போது இந்த மேன் பியூரிட்டி இல்லாத ஒரு மனுஷன் என்னென்னா, எவ்வளோ தான் இவன் மெச்சூர்டாக இருந்தாலும், பல உலக விஷயங்களுடைய அனுபவங்கள் இருந்தாலும், என்ன தான் ஞானம் இருந்தாலும், அவனுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தெரியலன்னு சொல்கிறது தான் உண்மை. பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறான்னா, அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடுறது தான் ஃபேஸ் பண்ணுறதுன்னு நினச்சின்னு இருக்கான். அப்படின்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிரச்சனையுடைய ஆரம்ப புள்ளி எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டவொன்னே அந்த ஆணி வேரை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவன் அந்த ஆணி வேரை பிடிங்கிடுவான். அப்படின்னா ஆசை தான் காரணம், ஆசை தான் துன்பத்துக்கு காரணம். அதுக்கு பிறகு அவன் ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து விலக ஆரம்பிச்சிடுவான். அதுக்கு தேவை என்னென்னா, இவனாக நினச்சா விலக முடியாது, அதுக்கு ஒரு சத்சங்கம் வேணும். அந்த சத்சங்கத்தில் போனால் தான் சந்தோஷம்னாவே என்னன்னு தெரியும். அப்போ அந்த உயர்ந்த ரசம் ஒன்று இருக்குதுன்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா, அது பிறகு இந்த தாழ்ந்த ரசங்கள்லாம் விரசமாக போயிடும், தேவையற்றதாக போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து அவன் எப்படி எஸ்கேப் ஆகுது, எப்படி விலகிறதுன்னு அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது மெயினாக என்னென்னா, துன்பங்களோடு வாழறவங்களுக்கு இந்த சௌக்கியம்லாம் காண்பிச்சோம்னா, இப்படி ஒரு சௌக்கியம் இருக்கான்றதே அவனுக்கு பெரிய விஷயமா இருக்குது. நான் இதெல்லாம் அனுபவிச்சதே இல்லை, இந்த சாந்தி, இந்த ரிலாக்ஸேஷன் நான் அனுபவிச்சதே இல்லைன்றான். கண்ணீர் வர்றான், அழறான். நான் இங்கேயே இருந்துடுறேன், இந்த பகவத் சேவையிலேயே என்னுடைய வாழ்க்கையை பொழுது போய்க்கிறேன், என் வாழ்க்கை இனிமேல்ட்டு பகவத் சேவைக்கு தான் அப்படின்னு அப்புறமா அர்ப்பணம் பண்ணுறான். இப்படிலாம் நீ கடைப்பிடிச்சு பாரு, பகவன் நாம கீர்த்தனம் பண்ணி பாரு. அது எங்கே சுலபமாக கிடைக்குன்னா, நீங்கள் அந்த ஸ்தாபனம் போனோமா, இந்த ஸ்தாபனம் போனோமா, நான் அந்த கோயிலுக்கு போனோமா, இந்த கோயிலுக்கு போகணுமா, எங்கேயும் போக வேண்டியதில்லை. உங்கள் வீட்டிலேயே உட்காந்து ராம 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 ராம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக மாறும். உங்களுக்கு அந்த சாந்தி நீங்கள் உட்காந்த இடத்துல அனுபவிக்கலாம். நல்லா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பகவத் சேவையில் ஈடுபடுறேன் இல்லை, உன்னால் ஈடுபட முடியல, என்னால் வந்து கோயிலுக்கு அடிக்கடி வர முடியாதுப்பா, என்னால் நாமா இவ்வளோ நாமா சொல்ல முடியாது. சரி, ஓகே, பாகவதம் படிக்கலாம், பாகவதம் படிக்க முடியாது என்னால், எனக்கு அவ்வளோ வேலைகள் அலுவல்கள் இருக்குது, எனக்கு ராமாயணம் பண்ண முடியாது, ராமாயணம் படிக்க முடியாது. சரி, நான் தீர்த்த யாத்திரையும் வர முடியாது, நான் எங்கேயுமே நான் கட்டுண்டவன், நான் குடும்பத்தில் கட்டுண்டவன், என்னால் எதையும் செய்ய முடியாது. சரிப்பா, ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், நீ கஷ்டத்தில் இரு, குடும்பத்தில் இரு, பிரச்சனைகளோடவே இரு, என்ன வேணா பண்ணிக்க, நீ எங்கேயும் கோயில் கோலம் கூட வர வேணாம், ஒன்றே ஒன்று கூட சேர்த்துக்கோ, என்னன்னா ராமா, இதை கூட சேர்த்துக்கோ, அவ்வளோதான். சரி, எப்போ சொல்லணும்னா எப்போ வேணாலும் சொல்லு, எவ்வளோ நேரம் சொல்லணும் எவ்வளோ நேரம் வேணாலும் சொல்லு, 10 நிமிஷம் சொன்னால் போதும், 10 நிமிஷம் சொல்லு. அந்த 10 நிமிஷம் ராம 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 அப்படின்னு சொல்லினே வா. இல்லை கீர்த்தனமாக பாடு, ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இந்த நாமா சொல்லிப்பார். நேற்று சண்டை போட்டவங்க இன்னைக்கு சண்டை போட மாட்டாங்க. நம்ம வீட்டில் பிரச்சனைகள் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம், அந்த தடைகள்லாம் விலகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ப்ராமிஸாக சொல்கிறேன், எந்த தடைகள் இருந்தால் அந்த தடைகள் நீங்கள் விலகிறத கண் கூட பார்க்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள், உனக்கு வந்து தொல்லைகள் கொடுக்கறதுலாம் அந்த தொல்லைகள்லாம் உனக்கு விலகிறத பார்க்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன மாற்றம். நான் சொல்கிறது என்ன, பெரிய மாற்றத்தை உண்டாகுன்றேன் இந்த ராமநாமம். இதனுடைய வேல்யூபிள் தெரியாததுனால நிறைய பேர் என்னென்னா, இந்த ராமநாமத்துடைய வேல்யூபிள் தெரியாததுனால நம்ம சின்ன பிரச்சனை தெரிந்தால் போதும்னு சொல்லிட்டு நாமா சொல்கிறாங்க. தேவையில்லைன்ற இந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் தீர்றது பெரிய விஷயம். அந்த ராமநாமம் பெரிய மாற்றத்தை உண்டாகும். எப்படி அகல்யினுடைய பாவத்தை போக்கி ஒரு கற்பை இழந்தவள் அடுத்த மறு ஜென்மால் தான் அந்த கற்பை மீண்டும் பெற முடியும் இல்லையா? அந்த கற்பு போனது தான், அந்த ஜென்மா ஃபர்ஸ்டே போயிட்டா. அவளுக்கு எப்படின்னா அந்த ஜென்மத்திலேயே அவள் இழந்த கற்பை மீண்டும் பெற்றாள்.
அந்த அளவுக்கு பவித்திரமானால் அப்படின்னா முடியுமான்னு கேட்டால் முடிஞ்சு கௌதமரோடு சேர்த்து வச்சு அவர் வீட்டில் சாப்பிட்டு போனார் ராமரை. எதனால்னா ராம நாமத்தினால் தானே. 100 யோஜன தொலைவு கடலை தாண்ட முடியாத அந்த கடலையும் ஆஞ்சநேயர் தாண்டினார். அங்கே போய் லங்கையை ஒரு கலக்கினார். கோடிக்கணக்கான ராட்சர்கள் நடுவில் அவர்கள் கண்களில் அவர் கண்களை விரல விட்டு ஆட்டி அவங்களுடைய எல்லாம் அந்த லங்கையை தீக்கிரையாக்கி துவம்சம் 80,000 ராட்சர்களை வதம் பண்ணி, பஞ்ச சேனாதிபதிகளை வதம் பண்ணி, ராவணனுடைய புள்ளியே அக்ஷகுமாரனையே வதம் பண்ணி, அது பிறகு ராவணன் முன்னாடியே தைரியமாக நின்று பேசி அவனுக்கு வந்து அதிகாரமாக அவனுக்கு உத்தரவு அவனை எச்சரிக்கை பண்ணிட்டு அப்படி கடந்து வந்தாருன்னா ஆஞ்சநேயரால் எப்படி முடிஞ்சதுன்னா ராம நாமம் இருக்கு. ராம நாமத்தினால சாதிக்க முடியாது. ராம சங்கீர்த்தன வீத சோகா. அதை மட்டும் இல்லை, இந்த ராம நாமத்தை மோதிரமாக அவர் கொடுத்ததுனால, அந்த ராம நாமத்தை உபதேசமாக குருவானவர் ஜீவாத்மாவாகிய சீதைக்கு கொடுத்ததுனால அவள் அன்னிலிருந்து அவள் சோகத்தை விட்டாலாம். வீத சோகா, சோகம் போய்விட்டதான் அவளுக்கு. வீத சோகானா சோகம் போய்விட்டது அவளுக்கு. இந்த ராமநாமத்தினுடைய பெருமையை சொன்னதுனாலையும் ராமருடைய குணங்களை சொன்னதுனாலையும் சீதைக்கு துக்கம் அன்னையிலிருந்து நீங்கப்பட்டது, ஆஞ்சநேயர் போனதுலேருந்து. அப்படின்னா அந்த நாமநாமத்துடைய மகிமை நிறைய சொல்லலாம், எக்கச்சக்கமாக சொல்லலாம். அந்த நாமத்தை யார் ஒருத்தர் பிடிச்சிக்கிறாங்களோ அவர்களால் சாதிக்க முடியாத உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியேப்பட்ட ஆஞ்சநேயர் சுவாமி கடலையே தாண்டினார், லங்கையை தீக்கிரையாக்கினார், ராவணன் கண்ணில் விரல் விட்டு ஆட்டினார். அத்தனை தேவலோகத்தில் போய் சண்டை போடும்போது, கந்தர்வ லோகத்தில் யக்ஷலோகத்துலலாம் போய் சண்டை போடும்போது கூட இந்த அளவுக்கு சபையை கூட்டலையாம். ஆனால் ஒரே ஒரு வானரமாக்கி ஒரு ஆஞ்சநேயர் வந்து போனதுலேருந்து உடனே சபையை கூட்டான். தூங்குற கும்பகர்ணெல்லாம் எழுப்பிட்டான். எழுப்பி வந்து இந்த என்ன பண்ணலாம், சேதியை கொடுக்க மாட்டேன், ஆனால் வந்து பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஆலோசனை அப்படின்ட்டு. அதான் முடிவு, நீயே சொல்லிட்டே சேதியை கொடுக்க மாட்டேன்னு. அப்போ பிரச்சனை வரதான் செய்யும், யுத்தம் வரதான் செய்யும், வந்தால் ஃபேஸ் பண்ணிக்கலாம். அது ஃபேஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஆலோசனை பண்ணுறான். விபீஷணன், கும்பகர்ணன், இந்திரஜித்து எல்லாரையும் கூப்பிட்டு சபை ஆலோசனை பண்ணுறான். ஒரு வானரம் வந்து போனதுலேருந்து. அப்போ அந்த வானரம் சாதாரண வானரமாக இருக்கமான்னா, அது ராமநாம ஜெபிக்கிற வானரம். சாதாரண வானரமாக இருந்தால் எத்தனை 10 குரங்களோடு அது ஒரு குரங்குன்னு சொல்லிடலாம். ஆனால் சாதாரண வானரம் இல்லையே, சாக்ஷாத் சிவபெருமானே தானே. முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையில்னு சொல்லிட்டு திரிபுரத்தை எரிச்சு அதே சிவபெருமான் தானே லங்கை எரிச்சவர், அதே சிவபெருமான் தானே வாழ லங்கை எரிச்சவர். அப்போ அவர் சாதாரணமானவர் சொல்ல முடியுமா? வந்தவர் சாக்ஷாத் சிவபெருமானாச்சு. ராமநாமம் சொல்கிறதா தான் நான் குரங்கு வேஷம் கூட போட தயாராக இருக்குன்னு சொல்லி தானே வானரமாக வந்தார் சிவபெருமானு. அப்போ வாழிலே நெருப்பு வச்சுட்டு அவர் எரிக்குதுன்னு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அதான் திரிபுரத்தை எரிச்சவர், சரி இதையும் எரிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு லங்கையை தீக்கரை ஆகிட்டார். அப்படிப்பட்ட ராவணனுக்கு எச்சரிக்கை பண்ணு விட்டால் ராவணனே வதம் பண்ணிடுவார் அவன். ஆனால் அவன் சிவபக்தனாக இருந்தவன், ஒரு சமயத்தில் சிவபக்தனாக இருந்தான். அதனால் அவனை ஆஞ்சநேயர் எச்சரிக்கை பண்ணுறார். நீ ராமனுடைய பானத்துலேருந்து தப்பிக்க முடியாது ராஜா, நீ எங்கே வேணாலும் ஓடிக்கோ, குபேரன் பட்டணத்துலேயே போய் ஓடி ஒளிஞ்சிக்கோ. இல்லை சிவபெருமான் பக்கத்தில் சிவபெருமானை வணங்கினாலும் சரி, இல்லாட்டி நீ உன்னுடைய அண்ணா குபேரனுடைய பாதுகாப்பில் ஒளிஞ்சாலும் அங்கேயே ராமபானம் உன்னை துரத்திட்டு வரும். நீ எத்தனை 14 உலகங்களை எங்கே போனாலும் ராமபானம் உன்னை துரத்திட்டு வரும். ராமர் சாதாரண மனுஷன் நினைச்சிடாத, அவர் உலகத்திலெல்லாம் படைத்து காத்து அதே மாதிரி சிருஷ்டிக்க சக்தி உள்ளவர். அப்படிப்பட்ட முத்தொழிலும் செய்யக்கூடிய சக்தி உள்ளவர். சிவபெருமானே நினைச்சா கூட அவருடைய கோபத்திலிருந்து தப்பிக்க முடியாது, அவருடைய கோபத்திலிருந்து ஒன்று காப்பாற்ற முடியாது சிவபெருமானே நினைச்சா கூட அப்படின்னு ஆஞ்சநேயர் எச்சரிக்கை பண்ணிட்டு வர்றார். யார் இடத்துலன்னா ராவண இடத்துல எச்சரிக்கை பண்ணிட்டு வர்றார். அப்படின்னா சாதாரணமான வானரனா அவர். அப்போ ராமநாமத்துடைய மகிமை எத்தகையது. அது ஒவ்வொரு பானத்துலேயும் ராமநாமம் போட்டிருக்கும். அதுதான் வந்து வாளி பிடுங்கும் போது அதில் மும்மைசால் உலகுக்கெல்லாம் அப்படின்னு அந்த பெரிய அந்த மகா மந்திரமாகிய அந்த ராமநாமத்தை படிக்கிறான். அந்த அம்புல பார்த்தா ராமநாமம் இருக்குது. அப்போது இது ராமருடைய பானம் தெரிஞ்சுட்டு அவன் பகவானை அடைஞ்சிடறான், மோட்சம் அடைகிறான். அது வேறு விஷயம். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ராமன் நாமம் வந்து சொல்கிறவங்கள அப்படியேப்பட்ட ராவணன் அவ்வளோ பெரிய தபஸ்வி, அப்படியேப்பட்ட அக்னிஹோத்ரி, அப்படியேப்பட்ட அவனை மாதிரி யாகம் பண்ணவன் கிடையாது, அவனை மாதிரி தவம் பண்ணவன் கிடையாது, அப்படியேப்பட்ட அவனை மாதிரி வரமாகனவும் கிடையாது. அப்படியேப்பட்ட ராவணனே நடுநடுங்கி போனான் அப்படின்னா அந்த ராமநாமத்துடைய மகிமை எத்தகையது. சுந்தரகாண்டம் பூரா ஆஞ்சநேயருடைய பிரபாவம் தான். அது ஆஞ்சநேயருடைய பிரபாவம் மட்டும் இல்லை, அது ராமநாமத்துடைய பிரபாவம் தான். அவர் சொல்கிறது என்னன்னா, ஜெயத்யதி பலோ ராமஹா ராஜா ஜெயதி சுக்ரீவோ லக்ஷ்மணோ
அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியேப்பட்ட ஜெயத்தி அதிபலோ ராம, அதிகமான பலம் கொண்ட ராமநாமத்துக்கு தான் ஜெயம் அப்படின்னு சொல்கிறார். ராமருக்கு தான் ஜெயம், எனக்கு இந்த ஜெயமெல்லாம் என்னுடைய ஜெயம் இல்லை அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி பிரத்யட்சமாக சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்டது ராமநாமம். அப்போ நாம் ஜெபிச்சோம்னா அந்த ஆஞ்சநேய சுவாமி விஸ்வரூபமே எடுக்கிறார். அங்கே விஸ்வரூபம் எடுத்து சீதைக்கு முன்னாடி நிற்கிறார். என்னால் இந்த லங்கையே வேரோட தூக்கின்னு போகக்கூடிய சக்தி உடையவன் நான் அப்படின்னு காண்பிக்கிறார். உண்மைதான் அது. அசோகவனத்தையே துவம்சம் பண்ணி 80,000 ஆட்களை வதம் பண்ணி, பஞ்ச சேனாதிபதிகளை வதம் பண்ணி, அக்ஷகுமாரனை பிக்ஷை பண்ணி வதம் பண்ணி, ராவணனுக்கே சவால் விட்டு அப்படி லங்கையை தீக்கிரையாக்கி ஜம்முன்னு ஜெய ஸ்ரீராம் அப்படின்னு வந்து அக்ரதக்வா அப்படின்னு உடனே வந்து அங்கே உடனே ஆஞ்சநேயர் ராமர் முன்னாடி வந்து நிற்கிறாருன்னா சாதாரண விஷயமா? சாதாரண விஷயமா? இதெல்லாம் ஒரு வானரம் போய் அவ்வளோ கோடிக்கணக்கான ராட்சசர்கள் மத்தியில் இந்த ஒரு கலக்கிட்டு ஒரு வானரம் ஒரு சப்போர்ட் இல்லாமல் எந்த துணையும் இல்லாமல் ஒரே ஒரு ராமநாமத்தை மட்டும் துணையாக கொண்டு இப்படிப்பட்ட காரியத்தை சாதிக்க முடியுமான்னு கேட்டால் சுலபமாக சாதிச்சிடலாம். எதுக்குங்க இந்த கதைகள்லாம்? எதுக்கு ராமாயணத்தில் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கணும்? அந்த ராமநாமத்துடைய பெருமை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்போ ராமநாம அங்குலியம், அந்த அங்குலியமா நான் இதில் தான் எதிரவே சாதிக்க போகிறேன், நான் சாதிச்சுன்னு வந்தேன், இந்த 100 தொலைவு கடலை தாண்டி வந்தேன், உனக்கு இந்த மோதத்தை கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதத்தை கொடுக்கும்போது அதில் நாம பொறிக்கப்பட்டிருக்கிற அந்த மோதத்தை கொடுக்குறான். அந்த மோதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு ராமரையே தியானம் பண்ணுறான். பெரிய அதான் சொல்ல நாம உபதேசம்தான் பெரிய ஆபரணம். அதை மட்டும் நம்ம நாக்கில் வச்சுட்டோம்னா அதுக்கு பிறகு நீங்கள் உலகத்தில் எல்லா துக்கங்கள்லேருந்து நம்ம விடுபடலாம். அந்த நாமத்தை படித்தவங்களுக்கு எல்லாமே பார்க்கலாம், நீங்கள் எல்லாமே அனுகூலமாகிறத பார்க்கலாம். பகவான் தெய்வ அனுகூலம் இல்லாததுனால்தான் கிரகங்கள் அனுகூலமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அனுகூலமாக இருந்தாலும் தெய்வம் மட்டும் அனுகூலமாக இல்லைன்னா இதெல்லாம் அனுகூலமாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை, எல்லாமே விரோதமாயிடும், எதுவுமே அனுகூலமாக இருக்காது. தெய்வம் அனுகூலமாச்சுன்னா மற்றதெல்லாம் தன்னாலே அனுகூலமாக மாறிடும். இதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் ராமநாமத்தை விடவே கூடாது. அந்த உயர்ந்த ரசத்தை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கோயிலுக்கு ஒருத்தர் இட்டும் போகிறேன், அவர் நிறைய துன்பங்களை பட்டு அந்த கோயிலில் அந்த நாம மகிமையில் அந்த நாம சங்கீதத்தில் அங்கே இருக்கிற சாந்தி அனுபவித்து இப்படிலாம் கூட ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியுமா? இந்த துன்பங்களோடு வாழ்கின்ற ஒரு மனுஷன் இப்படிலாம் கூட இந்த சந்தோஷம்லாம் கூட அனுபவிக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்கும்போது ஆச்சரியப்பட வேண்டாம் இருக்குது. ஆனால் துன்பத்தோடு இருந்து பழக்கப்பட்டு அவனுக்கு மறந்து போச்சு. அப்படின்னும் போது இது மாதிரி சௌக்கியங்கள்லாம் அனுபவிச்சதே இல்லை. அப்போ அந்த உன்னதமான சௌக்கியத்தை அவன் அனுபவிச்சுட்டான்னு சொன்னான். தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். அனந்தமான பிரம்ம சௌக்கியத்தை அனுபவிச்சனுக்கு இப்படி இல்லை நம்ம இருக்க வேண்டியது. இந்த சௌக்கியத்தை என்ன அந்த சௌக்கியம் கூட இல்லை, அந்த விட அதிகமான சௌக்கியம் முன்னே அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஆமாம், நம்ம சுகம்னாவே என்னன்னு தெரியாது. நம்ம துன்பத்தில் பழகப்பட்டவங்களுக்கு இந்த உயர்ந்த சௌக்கியம்லாம் கொடுத்தா ஆச்சரியப்படுறாங்க. இந்த உயர்ந்த சௌக்கியத்தை காட்டினா ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அதை விட உயர்ந்த சௌக்கியம் இன்னும் பிரம்மானந்தம்லாம் இருக்குது. அதெல்லாம் அனுபவிச்சேன்னா அவ்வளோதான், நீ வரவே மாட்டே கீழே. அப்படிப்பட்ட உயர்ந்த சௌக்கியத்தெல்லாம் நீ அனுபவிச்சிட்டேன்னா அது பிறகு கீழ்நிலைக்கு இறங்கி வரணுன்ற மனசே இருக்காது. சரி, நம்ம தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், காலவரையம் பண்ணி இந்த சௌக்கியத்தினுடைய பெருமை தெரியாமல், அந்த ராமநாமத்துடைய வேல்யூ தெரியாமல், இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுற இடத்துல எவ்வளோ நிம்மதி இருக்குது, எவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்குது, எவ்வளோ சௌக்கியம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா அது பிறகு அவன் கீழ்நிலைக்கு ஏன் இறங்கி வரப்போகிறான்? அந்த உயர்ந்த ரிலாக்ஸேஷன் உயர்ந்த சௌக்கியம் என்னன்னு தெரியாததுனால தானே மனசு அல்லோலகப்படுது. மனுஷன்லாம் அல்லோலகப்படுறான். தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் தலையை விட்டுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறான். தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர தெரியாமல் ஒரு புழுவானது கூண்டில் அடைக்கப்பட்டு அந்த கூண்டு வாசலில் கூட மண்ணில் போட்டு மூடிட்டான். அது எப்படி திக்குமுக்க ஆடி அந்த கூண்டுக்குள்ளே மாட்டின்னு செத்து போயிடுமோ அது மாதிரி இந்த இல்லற கவலைகளிலே மனுஷன் வாழ்ந்து செத்து போகிறான். ஏன்னா அதுலேருந்து வரத்துக்கு வழி தெரியல. அந்த கூண்டை உடைச்சிக்கிட்டு வெளியே வரத்துக்கு ஒரு குரு வந்துட்டாருன்னா அந்த கூண்டுலேருந்து ஜல்லுன்னு அது ஜல்லுன்னு வழி காண்பிச்சுட்டு விட்டாருன்னா ஒரு குருநாதர், சபாஷ், அவ்வளோதான், அது சுதந்திரமாக பறந்து போயிடும், அது தப்பிச்சிக்கும். அது மாதிரி வழிகள் தான் மகான்கள் நிறைய காட்டியிருக்காங்க. அதில் தான் இல்லை அந்த குடும்பத்தை விட்டு வர முடியல, எனக்கு எந்த ஸ்தாபனங்கள்லையும் வர முடியல, எந்த கோயில்களுக்கும் போக முடியல அப்படின்னா வீட்டில் உட்காந்து ஒரே ஒன்று தான் செய்யணும். என்னென்னா ராமா, இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். ராம 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 ராம்
அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓ இப்படிலாம் கூட ஒரு சௌக்கியம் இருக்கான்றதே அப்போ தான் தெரியும். இது ஒரு புது அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு. புது அனுபவமாக இருக்கும். புது சௌக்கியத்தை கொடுக்கும். புது ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அந்த சௌக்கியத்தில் வந்து அவன் பேசுகிறதெல்லாம் நிறையா இருக்கும். அந்த ஸ்பீச்சை அவன் கேட்டான்னாவே அவனுக்கு ஏன் இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு தோணும். அவ்வளோ விசேஷமாக இருக்கும். இந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவிச்சே இருக்க மாட்டீங்க. இந்த சௌக்கியத்தை, இந்த ரிலாக்ஸேஷன், இந்த ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிச்சே இருக்க மாட்டீங்க. அந்த ஆனந்தம்லாம் உங்களுக்கு புது அனுபவம் ஏற்படும். அந்த ஆனந்தத்தில் அப்படியே ஸ்திரமாக இருந்துடலாம். ஸ்திரமாக இருக்குன்னா நிறைய நாமா சொல்லு, அவ்வளோதான். ராமராமன்னு ராமராமன்னு கர்ஜிச்சுட்டே இரு. தொடர்ந்து ராம 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 ராமன்னு சொல்லிகிட்டே இரு. அப்போ தெரியும். அப்போ இதுதான் சௌக்கியமா, ஓ இதான் நிம்மதியா, இதான் உண்மையான சந்தோஷமான, இது மட்டும் உண்மை. இது வந்து இப்போ ஒரு ஸ்டெப்பு தான் வச்சுருக்கேன், இதுவே உனக்கு இவ்வளோ சௌக்கியமாக இருக்குது. இப்போ தான் பௌதிகமான காலங்கள்லேருந்து பிரச்சனைகளிலேயே வாழ்ந்துன்னு துக்கப்பட்டவனுக்கு சௌக்கியம் என்னன்னு தெரியாது வாழ்ந்தவனுக்கு இந்த சௌக்கியம் பெருசாக தோணுது. இது ஒரு ஸ்டெப்பு தான். மேலே மேலே நிறைய கோடிக்கணக்கான நாமா சொல்ல 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 அந்த நாமத்திலே லயிச்சு போய் நாமமயமாகவே மாறிட்டான்னா அதற்கு பிறகு அவன் அனுபவிக்கிற சந்தோஷம் இன்னும் நிறைய இருக்குது. ஒரு ஸ்டெப் வைக்கும் போதே ஆஹா ஓஹோன்றான். இன்னும் பல ஸ்டெப்புகள் இருக்குது. அந்த ஸ்டெப்பெலாம் தாண்டி அவன் அந்த ராமநாமத்தினுடைய சௌக்கியத்தை, அந்த ராமநாமே அனுபவமாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது அவன் அதோட அவன் பேசவே மாட்டான், மௌனமாயிடுவான். கண்களில் கண்ணீர் மட்டும்தான் வருவான். இப்படி என் மேல் கருணை காற்றியே பகவானே, ராமா என் மேல் இவ்வளோ கருணை காற்றியே, எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷத்துக்கு அள்ளி கொடுக்குறியே, நான் என்ன உனக்கு அப்படி பண்ணிட்டேன்? ராமா ராமான்னு சொன்னதை தவிர வேற என்ன? நான் உன் கோயில் குளம் ஒரு தான தர்மம் கூட பண்ணல, ஒரு பூர்த்த விஷ்டம் கூட பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் என்ன பெருசாக ஒன்றும் செய்யலையே அவனுக்கு. ஆனால் கடைசியில் பார்த்தா எனக்கு இப்படிலாம் ஒரு அனுகிரகம் பண்ணுறியே, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வெடிக்கிறதை தவிர அந்த கண்ணீரினாலே நன்றி சொல்வதற்காகவே ராமநாம ஜெயிப்பான். ராம 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 ராம, எனக்கு இந்த ஒன்று போதும் ராமா, எனக்கு பெரிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி சந்தோஷப்படுவான். இதுக்கு மேலே சந்தோஷம் இருக்குது, இதுக்கு மேலே சந்தோஷம், மேலே மேலே அந்த சந்தோஷம் அதிகரிக்குமே தவிர அதுலேருந்து டிவியேட் ஆக மாட்டேன், குறையாது. அப்படியேப்பட்ட ஆனந்தம் உங்களுக்குள்ளே கிடைக்கும். இது சத்தியமாக சொல்கிறேன். நிச்சயமாக அனுபவிச்சு பாருங்கள், தெரியும். எங்கேயும் ஓட வேண்டாம், அலைய வேண்டாம். உட்கார்ந்த இடத்துல இருந்த இடத்தில் இருந்தபடியே கீர்த்தனம் பாடிடு அப்படின்னு குருஜி மகாராஜன் சத்குரு முரளிதாஸ் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. மகான்கள் சொன்னது தானே வேத வாக்கு. அவர்கள் எளிமையாக சொல்லிட்டாங்க, இருந்த இடத்துல போதும், இருந்தபடியே. அதுதான், நீ எந்த நிலையில் இருக்கிறியோ அந்த நிலையிலேருந்து சொல்கிறா, நீ கஷ்டப்படாதரா. இல்லை நான் இதெல்லாம் அந்த பிரச்சனை தீர்த்துட்டு, நீ பிரச்சனை தீர்க்கும் போது தீர்த்துக்கோ, இந்த டைம் ஏன் வேஸ்ட் பண்ணுறேன்? பிரச்சனை தீரும்போது தீரட்டும்பா. தீர்ந்த பிறகு நீ கோயிலுக்கு வர, சரி நான் கோயிலுக்கு வரேன், நான் அவரை போய் வந்து அந்த மகாத்மா பார்க்குறேன், இந்த மகாத்மா பார்க்குறேன், அதெல்லாம் அப்புறம்பா. நீ பிரச்சனைகளோடவே இருப்பா, இருந்தபடியே நீ இருந்த நிலையிலே இருப்பா. ஆனால் அது நடுவில் ராமநாமா சொல்லின்னு இருப்பா. கொஞ்ச நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாதப்பா. ஃப்ரீயாக இருக்க டைமில் ராம 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 ராம, இந்த ஃப்ரீயாக இருக்க கேப்பெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுப்பா ராமநாமத்தில். இந்த ஃப்ரீயாக இருக்கிற கேப்பெல்லாம் நாம ஃபுல்ஃபில் பண்ணிட்டுப்பா, போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. இதை செய், இது செய்ய மாட்டியா, அது செய்ய மாட்டியா, அப்புறம் என்ன? அப்போ வேறு எதுக்கு தான் உனக்கு எதுக்கு தான் உனக்கு டைம் கொடுத்துக்கிறது கடவுளை? 24 நேரம் அஜ்ஞானத்தில் வாழ்கிறதுக்காக பகவான் டைம் கொடுத்துருக்கான். அந்த ஒரு பிரச்சனைகளோடவே இரு, பரவாயில்ல. பிரச்சனைகள் நடுவில் இந்த ராமநாமா சொல்லு, உள்ளே புகுத்திக்கும். 10 நிமிஷம் நாமா சொல்ல முடியுமா உன்னால்? 5 நிமிஷம் நாமா சொல்ல முடியுமா? ராம 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 ராமான்னு சொல்லு. சகல சாஸ்திரங்களுடைய சாரம் இதானே, நாமா தானே. அப்போ ராம 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 ராமான்னு சொல்லாமே அப்படின்னு சொல்ல. அப்போ இருந்த இடத்துல, எந்த இடத்துல இருக்கிறேன்? நான் குடிசை வீட்டில் இருக்கிறேன், நான் கோபுரத்தில் இருக்கிறேன், இல்லை நான் லெட்டினில் இருக்கிறேன். ஓகே, லெட்டினில் இரு, டாய்லெட்டில் இரு, அங்கே போய் நாம சொல்லலாம். இருந்த இடத்துல, நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல நாம சொல்கிறான், அவ்வளோதான் அப்படின்றாங்க மகான்கள்லாம். அதுதான் சொல்கிறாங்க, இருந்த இடத்தில் இருந்தபடி. நீ அங்கே டாய்லெட்டில் இருக்கிற, பாத்ரூமில் இருக்கிற, இல்லை நான் ஒரு மசானத்தில் இருக்கிறேன், ஓகே, அந்த இடத்துல நிறைய நாம சொல்லலாம். மசானத்தில் உட்காந்து நாம சொன்னால் நிறைய நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஆமாம், நல்ல வைப்ரேஷன் இருக்கும். மசானத்தில் தான் உட்காந்து, மயானத்தில் உட்காந்து நாம சொன்னால் நல்ல வைப்ரேஷன் இருக்கும். நிறைய நாம சொல்லலாம் ராமநாமத்தை. அப்போ நல்லா எந்த நிலையில் எதுவுமே தீட்டு கிடையாது நாமத்துக்கு. இருந்த இடத்துல இருந்தபடியே, எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல இருந்ததே நீ நாம சொல்லலாம். அது எந்த இடம் கிடையாது. இருந்த இடத்துல நீ ட்ரெயினில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் அந்த இடத்துல இருந்து கூட நாம சொல்லலாம். இருந்தபடியே நீ படுத்துன்னு இருக்கிற, இல்லை உட்காந்துன்னு இருக்கிற,
எப்படி இருக்கிறியோ அப்படியே சொல்லு நாமாவை. அதுதான் ராம 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 நாமத்தை கீர்த்தனமாக பாடு. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். அது மாதிரி இந்த ஒரு வார்த்தையில் இருந்த இடத்தில் இருந்தபடியே கீர்த்தனம் பாடு. இதுக்கு ஒரு வார்த்தையில் இவ்வளோ அர்த்தம் இருக்குதான்னு கேட்டால் ஆமாம். நம்ம யோசித்து பார்த்தா மகான்களுடைய வாக்குலேருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையில் பல அர்த்தங்கள் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் நாம சொல்லி பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த நாமத்தை பிடிச்சிக்கோ, வேறு எல்லாம் உன்னை பிடிச்ச பீடலெல்லாம் ஒழியும். இந்த நாமத்தை பிடிச்சிக்கிட்டா உன்னை எதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கோ அந்த அந்த பிடிப்பெல்லாம் தளர்ந்து போயிடும். அவைகள்லாம் உன்னை விட்டுடும். உன் மனசில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். நிறைஞ்சிருக்கும் நம்ம மனசு திருப்தியாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், அது ராமநாமம் ஃபுல்ஃபில் பண்ணிடும். வேறு என்ன சொல்கிறது இதை விட? அப்போது நம்ம என்னென்னா இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். அது என்னென்னா, நீங்கள் காட்டுக்கு போய் துறவரம் மேற்கொண்டு காட்டுக்கு போய் கூட காமக்ரோதங்களை நம்ம அடக்கலன்னு சொன்னால் அப்போ அந்த சந்நியாசம் மோட்சத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கொடுக்காது. ஆனால் இல்லறத்தில் இருக்கும்போது தானே நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக இருக்காது. நிச்சயமாக நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்புகளில் போது ஓஹோ இதுதான் நீங்கள் ட்ரைனிங் சென்டர். இந்த சம்சார வாழ்க்கை இருக்குல்ல, இந்த இல்லறம் தான் ட்ரைனிங் சென்டர். இதில் நீங்கள் காமக்ரோதத்தை அடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. இப்போது விஸ்வாமித்திரர் ஒரு தடவை தபஸ் பண்ணி, காட்டில் போய் தபஸ் பண்ணி ஒரு மேனகை இடத்துல காமத்தில் மயங்கி விழுந்துட்டார். அப்போ தபஸ் பலன் போயிடுச்சு இல்லையா? அப்போ ஒரு தடவை தான் வந்தது. அந்த ஒரு தடவை அவருக்கு அவர் ரொம்ப நாள் சம்பாதிச்ச தபஸ் போயிடுது. இப்போ நம்ம அந்த நொடிக்கு நிமிஷத்துக்கு நமக்கு அது மாதிரி வீட்டில் அது மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம். காமக்ரோதங்களை ஜெயிக்கிற மாதிரி, அதாவது என்னென்னா காமக்ரோதங்களை உங்களை வீழ்த்துற மாதிரி சூழ்நிலைகள். இப்போ அழகான மனைவி இருக்கா, அழகாக இல்லை, ஒரு கல்யாணம் ஆகாதவன் ஒரு அழகான பெண்ணை பார்த்து மயங்குறான் அப்படின்னா அழகான பெண்ணை மயங்கக்கூடாது அப்படின்ற புத்தி நாம் இங்கே சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இல்லறத்தில் இருக்கிறவன் ஒரு தப்பு பண்ணால் கூட அதை அடுத்தது சரி பண்ணிக்கலாம். ஆனால் சன்னியாசி ஆகிட்டவன் விழுந்துட்டான்னா அது பெரிய கெட்ட பேர் ஆகிடும். இப்போ கிரகஸ்தாசிரமத்திலலாம் மனைவி இடத்துல மயங்கினான்னு சொன்னால் அது பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் அந்த மனைவி இடத்துல உள்ள பட்டுதலையும் குறைத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இவன் தபஸ் பலன் சித்திக்கும். ராமநாமத்தினை பலன்னா ஓகே. நடுவில் இல்லை தெரியாமல் அந்த காமத்தில் மயங்கிட்டான், மனைவியோட சந்தோஷமாக இருக்கான்னா அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இல்லறவாசி அவனுக்கு அது தப்பு இல்லை, அது ஒரு தர்மம். ஓகே, அப்போ தவறிட்டால் கூட தப்பாக இருக்காது. அப்புறமா அவன் படிப்படியாக அவன் பக்குவம் ஆகலாம். அந்த வாய்ப்புகள் அவனுக்கு இல்லறத்தில் தான் கிடைக்கும். அதே சமயத்தில் குரோதத்தில் விழுந்தாலும் சரி, அவன் சன்னியாசி கிடையாது, அவன் சம்சாரி தானே. அவன் கோவப்பட்டால் கூட சரி அர்த்தத்தை மாற்றிக்கலாம். அவன் அந்த வாய்ப்புகள் கிரகஸ்தாசிரமிக்கு தான் உண்டு. அப்படிங்கும்போது இல்லறம் தான் உனக்கு நல்ல ட்ரைனிங் சென்டர். இந்த இடத்துல நீ படிப்படியாக பக்குவம் அடையலாம். ஆனால் சன்னியாசி ஆகிட்ட பிறகு சன்னியாசம் வாங்கினவன் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அது பெரிய இஷ்யூ ஆகிடும் இல்லையா? அது தப்பாயிடும், அது செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்போது நல்ல ட்ரைனிங் சென்டர் உனக்கு கிடைச்சிருக்கு. இதில் நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இதில் காமக்ரோதங்களை ஜெயிக்கிறதுக்கான நிறைய உனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அதை ஃபேஸ் பண்ணு. ஓகே, இது இன்றைக்கி இந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையில் ஓகே இதில் நாம் பொறுத்துன்னு போயிட்டோம்னு சொன்னால் அந்த இடத்துல நாம் கோபத்தை ஜெயிச்சிடுறோம். இந்த இடத்துல நாம் இப்படி நம்ம தாழ்மையாக போயிட்டோமோ, சந்தோஷப்பட்டோம்னா இடத்துல பொறாமையை ஜெயிச்சிடுறோம், பயத்தை ஜெயிச்சிடுறோம், துவேஷத்தை ஜெயிக்கிறோம், காமத்தை ஜெயிக்கிறோம், கோபத்தை ஜெயிக்கிறோம். அப்படின்னு நம்ம ஒவ்வொரு அந்த சுச்சுவேஷனை பார்த்து இந்த இடத்துல நம்ம எப்படி கண்ட்ரோலாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ஒரு ட்ரைனிங் சென்டர் தான் அந்த இல்லறம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சீக்கிரம் பக்குவம் அடைகிறதுக்கான இப்படிப்பட்ட துன்பங்கள் தான் நம்மளை சீக்கிரமாக பக்குவப்படுத்தும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் துன்பங்கள். அந்த துன்பங்கள் வர்றதை நம்ம அப்படியே ஃபேஸ் பண்ணி அது எப்படி நம்ம காமக்ரோதம் இல்லாமல் அதை சமாளிக்கணும் மௌனமாக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இதில் சீக்கிரமாக பக்குவம் அடையலாம். அப்போ நல்ல ட்ரைனிங் சென்டர் நல்லா பயன்படுத்திக்கலாம். இதில் போய் நம்ம என்னென்னா இதில் என்னென்னா இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்க கோவப்பட்டால் நாமளும் கோவப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அல்பமான விஷயத்தெல்லாம் ஆசைப்படுறது, இந்த ஆசை கோபம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதெல்லாம்
முடியாது. ஆனால் ஆசைகள் படுறது, கோவப்படுறது, ஏன் இந்த ஆசை இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதா? ஏன் இந்த கோவப்படாமல் நம்மளால் இருக்க முடியாதா? அப்படின்னு நம்ம மனசில் நம்ம புத்தியினால் இது நம்மளை பக்குவப்படுத்துதுன்னா ராமநாமம் தான். அதுக்கு அப்போ நாம பலம் வேணும். நாம பலத்தினால்தான் இவைகள்லாம் சமாளிக்க முடியும். அப்போது இல்லறமானது நல்ல ட்ரைனிங் சென்டர். உனக்கு வந்து என்னென்னா எதிர்ப்புகள் வரும்போது தான், எதிர்ப்புகள் நடுவில் நீ எப்படி சாந்தியாக, இப்போது பிரச்சனையே இல்லாத போது ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கிறான், அமைதியாக இருக்கிறான், சாந்தியாக இருக்கிறான்னா அது சாந்தி ஆகாது. அது உண்மையான நிம்மதி ஆகாது. அவன் வந்து என்னென்னா உண்மையான பொறுமைசாலி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய அந்த கோபத்தை உண்டாக்குற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவன் பொறுமையாக இருந்தான்னா அப்போ அவன் பொறுமைசாலி அப்படின்னு ஒத்துக்கலாம் இல்லையா? அப்போ அவன் சரி ஜிதேந்திரியன், இந்திரியங்களை ஜெயிச்சவன், எந்த விஷயத்தில் ஆசைப்படலை, பௌதிகமாக கிடைக்கக்கூடிய பொருள்கள்லாம் அவன் ஆசைப்படலை அப்படின்னு அதெல்லாம் அந்த பொருள்கள்லாம் கிடைச்ச போது அதில் பட்டுதல் இல்லாமல் இருக்கிறான்னா அப்போ அவன் இந்திரியங்களை ஜெயிச்சவன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் ட்ரைனிங் சென்டர் தான் இந்த இல்லறமானது, இந்த சம்சாரமானது. அப்போ இவன் பக்குவப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இவனுக்கு அப்பப்போ வர துன்பங்களே இவனுக்கு நல்லா பக்குவப்படுத்தும். சீக்கிரமாக அவன் பியூரிஃபை ஆகிறதுக்கான வழி இது. ஆனால் இதை மிஸ் பண்ணிவிட்டு நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன், இதெல்லாம் நிம்மதி இல்லாத இடம், எங்கள் அப்பா குடும்பத்தில் ரொம்ப துக்கம், பிரச்சனை மேலே பிரச்சனை வருது, இது எப்படி, ஐயோ என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, இந்த துன்பத்தில் இருக்கிற காட்டிலும் எங்கன்னா காட்டுக்கு, எங்கன்னா கோயில் குளம்னு ஓடி போயிடலாம், ஏன்னா காட்டுக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு நம்ம வெளியே போனோம்னு சொன்னால் பெரிய மாயில் நம்ம அடிபட போகிறோன்னு அர்த்தம். பகவான் அருமையான ஒரு போர்க்களத்தை கொடுத்துருக்கான். இந்த போர்க்களத்தில் ஜெயிக்காமல் நீ வெளியில் வந்து நிராயுதபாணியாக வெளியில் போய் மாட்டிக்கின்னா, தனியாக போய் மாட்டிக்கின்னா, சம்சாரத்தை விட்டு நான் தனியாக போய் நான் தவம் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், ஏன்னா காட்டுக்கு எங்கேயோ ஒரு ஆசிரமத்தில் போய் தனியாக போய் மாட்டிக்கின்னா அங்கே எதிர்ச்சியாக வரக்கூடிய பிரச்சனைகளை நீ எப்படி சமாளிப்ப? இது அப்பப்போ பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்ச இடத்துல வந்து உனக்கு ஜாக்கிரதை. ஏன்பா ஒவ்வொரு தடவை இப்போ குடும்பத்தில் சண்டை வருது, இல்லை உறவினர்களால் சண்டை வருதுன்னா இது தெரிஞ்ச கதை. அப்போது உனக்கு ஜாக்கிரதையாக அஜாக்கிரதையாக, அதாவது என்னென்னா உன்னை ஜாக்கிரதைப்படுத்தி உனக்கு சோதனை கொடுக்குது. அப்படின்னும் போது நீ ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். அப்போ ஈஸியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துலையே நீ வந்து இவங்க எப்போ நம்மளை பாகிப்பாங்க, எப்போ நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல நீ வந்து அந்த இடத்துல பொறுமையாக போகிறது, ஈஸியாக பொறுமையாக போகலாமா? இல்லை ஒரு தனி காட்டில் திடீர்னு வந்து யாரோ ஒருத்தர் எதிர்ச்சியாக வந்து கோவப்படுத்துவாங்க, அப்போ வந்து நீ என்ன பண்ணுவ, எப்படி சமாளிப்பேன்? உனக்கு இப்போ பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபேஸ் பண்ணுறதும், பிரச்சனை வர்றது தெரியாமையே திடீர்னு எதிர்ச்சியாக வரக்கூடிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ அதை எப்படி நீ ஃபேஸ் பண்ணுவேன்? ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக நீ கோபத்தில் விழுந்துடுவேன். கண்டிப்பாக அப்போ வந்து என்னென்னா உன்னுடைய சந்நியாசத்துக்கு பங்கம் ஆகிடும், உன்னுடைய தபஸுக்கு பங்கம் ஆகிடும். அப்போ நம்ம தபஸை காப்பாற்றிக்கணும், இந்த ராமநாம ஜெபிக்கிறோம், ராமநாம கீர்த்தனை பண்ணுறோம், இதை காப்பாற்றிக்கணும்னா நம்ம பொறுமையை கடைபிடிச்சு தான் ஆகணும். அவசரப்படுறவங்க அவசரப்படட்டும், அவங்க பக்தர்கள் அல்ல. நம்ம உறவினர்களாக இருக்கலாம், ஆனால் பக்தர்களாக இருக்க முடியாது. பக்தர்களாக இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன வேணாலும் கோவப்பட்ட நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு நம்ம பக்குவப்படுத்திக்கலாம்ல நம்ம மனசை. அப்போ அதுக்கு சரியான உபாயமாக இருக்கிறது இந்த சம்சாரம் தானே, இந்த இல்லறம் தானே. இதில் சீக்கிரமாக பக்குவம் அடைகிற மாதிரி சீக்கிரமாக பக்குவம் அடையலாம். அதில் ஏன்னா பிரச்சனை ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுட்டா அப்புறமா நீ காட்டுக்கு போனாலும் சரி, இல்லை எங்கேயாவது நம்ம கோயில் குளம் போனாலும் சரி, எங்கே போனாலும் நீ ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நீ இந்த பிரச்சனைகள் நடுவில் நீங்கள் இந்த அமைதியோ காமக்ரோதத்தை ஜெயிச்சு பழகிட்டோம்னா மற்ற பிரச்சனைகள்லாம் ஜெயிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. பணத்தாசை எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் இந்த இடத்துல, இந்த சம்சாரத்தில். ஏன்னா அப்போ இது வந்து என்னென்னா உனக்கு நல்ல வாய்ப்பு. ஏன்னா எதிர்ப்புகளுக்கு நடுவில் நீ அமைதியாக இருக்கிறதுன்றது அதுதான் உனக்கு கொடுக்குற பரீட்சை. ஆனால் இதில் என்னென்னா அடிக்கடி இந்த டெஸ்ட்டு ஏற்படும். அந்த டெஸ்ட்டில் வந்து என்னென்னா ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டா கூட பரவாயில்ல, மறுபடியும் பாஸ் ஆகிக்கலாம், மறுபடியும் பாஸ் ஆக முயற்சி பண்ணலாம். இதில் உனக்கு இந்த ட்ரைனிங் சென்டர், இந்த இல்லறமானது சம்சாரத்தில், ஏன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை தொடர்ந்து வருது. அப்போ ஒவ்வொரு பிரச்சனையிலையும் உனக்கு அந்த அமைதி காத்து அந்த பொறுமையை கடைப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பகவான் நிறைய கொடுக்குறான். இது இல்லறவாசிகளுக்கு தான் இந்த கிஃப்டே. ஆனால் ஏழ்மையில் அந்த பணத்தாசை இல்லாமல் இருக்கிறதுன்றது உன்னால் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும். பணம் வந்துட்ட பிறகு நான் பணத்தாசை இல்லைன்றதை விட பணம் இல்லாத சமயத்தில் நீ அந்த பணத்தாசை படாமல் இருக்கிற பற்றியா, அதான் பெரிய விஷயம். அப்படின்னு போல ஒவ்வொரு எதிர்ப்புகளுக்கு நடுவில் நீ எப்படி சிறந்த பக்தனாக திகழ்கிறாய், எப்படி சாந்தியில் இருக்கிற அப்படின்றது தான் முக்கியம். எப்படி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற அப்படின்றது தான் முக்கியம். அப்போ நம்மளுக்கு இந்த உலகம் தானே, இந்த சம்சாரம் தானே கற்றுக் கொடுக்குது நமக்கு வாழ்க்கை மேன்மையாக்க கொள்வதற்காக, கிருஷ்ண பக்தியில் ஸ்திரமாக இருப்பதற்கு வழியை காட்டி கொடுக்குதே இந்த இல்லறம் தானே.
இதை விட பெரிய, அதான் சொல்கிறேனே, நீங்கள் ஒரு குருகுலத்தையே ஆசிரிச்சித்தாலும் ஒரு குருகுலத்திலே போய் நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டு நான் சம்சாரம் வேணும் எல்லாத்தையும் திறந்துட்டு நீ அங்கே போனால் கூட அந்த இடத்துல கூட நீ அவ்வளோ சீக்கிரம் பக்குவம் அடைய முடியாது. ஒரு இல்லறவாசி வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அவனுக்கு இந்த இல்லறமே அவனுக்கு சொல்லி கொடுத்துரும் எல்லாமே. ஆமாம், இந்த பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே சொல்லி கொடுத்துரும். நீங்கள் அதை பார்த்துட்டாவே புரிஞ்சிக்கலாம். ஓ இது பண்ணால் பிரச்சனை ஆகுது, ஓ இது வேணாம், இது நம்ம வாக்குவாதம் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம விளைக்குவோம். அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அமைதிக்கான வழியை தேடுவேன். அப்போ அமைதிக்கான வழியை தேடும்போது நீ ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நீ கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்படின்னும் போது நீ அதுக்கு அப்போ இது கூட பெரிய பக்குவம் சொல்ல முடியாது. ராமன் நாமத்தை ஜபிக்கும் போது இன்னும் நல்ல யோசனைகளை உனக்கு கொடுக்கும், நல்ல புத்திகளை கொடுக்கும், நல்ல ஆலோசனை, நல்ல ஞானத்தை கொடுக்கும். அப்போ நீ வந்து அந்த ஞானத்தின் பிரகாரத்தில் நீ அப்ரோச் பண்ணும்போது பிரச்சனைகளை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அவங்களுக்கும் நீ அமைதியை கொடுக்கலாம். எல்லாரையும் மன்னிக்கிற தன்மை வந்துடும், பொறுமை வந்துடும், அன்பு வந்துடும், கருணை வந்துடும், எல்லாமே வந்துடும். அப்புறம் தெய்வ பலம் இல்லாமல் நீ என்னதான் வந்து பிரச்சனை ஃபேஸ் பண்ண நினச்சாலும் எங்கேயாவது தவறி விழுந்துடுவேன். கோவப்படக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் சமயத்தில் கோவம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா தெய்வ பலம் இல்லை, நாம பலம் இல்லை. நாமத்தை நிறைய சொல்ல காமக்ரோத ஜெயார்த்தம் ஹி தர்மோ அயம் ஈரிதா, காமக்ரோதத்தை ஜெயிக்கிறதுக்கான தர்மம் இந்த பாகவத தர்மம் தான் என்று ஈரிதா புகழப்பட்டு மகான்கள்லாம் புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த பாகவத தர்மத்தை. அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை ராமநாமம் தொடர்ந்து சொல்லலாமே. அப்போ ராமநாமம் வந்து பிரச்சனைகளை இது வந்து அட்வான்டேஜ் நமக்கு கிரகஸ்தாசிரமம். ஏன்னா நம்ம எந்த காமக்ரோதத்தை ஜெயிக்கணும்னு விரும்புகிறோமோ அதுக்கு அனுகூலமாக இந்த இல்லறமானது இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி எதிர்ப்பான விஷயங்கள் நடக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு இது ஒரு ட்ரைனிங். அதாவது என்னென்னா இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த பிரச்சனை வந்தால் ஒரு டெஸ்ட்டுன்னு நினச்சிங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாமில் நம்ம எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பாஸ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இது மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துல நம்ம எப்படி கோபத்தை ஜெயிக்க முடியும், இந்த இடத்துல எப்படி துவேஷத்தை ஜெயிக்க முடியும், இந்த இடத்துல எப்படி போராமையை விளக்க முடியும், இந்த இடத்துல எப்படி ஆசைகளை போக முடியும் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் சென்டராக நினச்சி நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணி போயின்னு இருப்பீங்க. அது முக்கியமாக ராமநாம ஜபம் வேணும், கண்டிப்பாக ராமநாம கீர்த்தனம் வேணும். நிறைய நாம நிறைய சொல்லும்போது தான் அந்த ஒரு யோசனை அந்த புத்தியோடு நீங்கள் செயல்படுவீங்க. இல்லைன்னா பட்டுதலோடு செயல்படுவீங்க. பட்டுதலோடு இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது ஆத்திரம், கோபம் எல்லாமே வரும். நான் சொன்னதை செயலி அப்படின்ற கோபம், ஆத்திரம் எல்லாமே வரும். ஆனால் பற்றுதல் இல்லாமல் ஒரு விருந்தினர் போல, ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணுமா, ஒரு விருந்தினர் போல இருக்கணுமா. ஒரு விருந்தாளி எதையும் எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா, அது மாதிரி இருந்து நம்ம ஃபேஸ் பண்ணும்போது ஈஸியாக ஃபேஸ் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு 11ஆம் ஸ்கந்தத்தில் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்போது இந்த ஒரு விஷயம் வந்து அது எதனாலன்னா அது நாம சங்கீர்த்தனத்தினால்தான், அந்த பலத்தினால்தான், தெய்வ பலத்தினால்தான் இதை சமாளிக்க முடியும். அப்படின்போது நம்ம இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். குடும்பம்னா அப்படி தான் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் கிடையாது. எந்த வீட்டில் பிரச்சனை இல்லை, எந்த வீட்டில் கடன் தொல்லை இல்லை, எந்த வீட்டில் வந்து போராமை இல்லை, பயம் இல்லை, காமக்ரோதம் இல்லை, சொல்லும் பார்க்கலாம். எல்லா வீட்லையும் இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படி. எல்லா வீட்லையும் பிரச்சனைகளோடு தான் வாழறாங்க. சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்ச நேரம். அது பிறகு பார்த்தா வேறு விஷயத்தில் துக்கம் வந்துடுது. என்ன பண்ணுறது, அந்த சந்தோஷம் நீடிச்சு இல்லை. அப்படின்னும் போது எது சந்தோஷம்னா பகவன் நாம ஜபிக்கிறது தான் சந்தோஷம். பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது தான் சந்தோஷம். குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நிறைய நாம சொல்லு, அவ்வளோதான். மற்றவங்களுக்காக இப்போ நம்ம மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டில் நம்ம மனைவி, நம்ம குழந்தைங்க கேட்டால் சொல்ல மாட்டாங்க. இது போல் என் கூட சேர்ந்து நாம சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நான் வேற ஒரு சாமி கும்பிட்றேன், நான் அம்மனை கும்பிட்றேன், இல்லை வேறு ஏதாவது கும்பிட்றேன், ஐயப்பா கும்பிட்றேன், நான் முருகரை கும்பிட்றேன் அப்படின்னு டக்குன்னு நம்மளுக்கு எதிர்ப்பாக தான் வேறு ஏதாவது சொல்லுவாங்க. சரி, அப்படியாவது கும்பிட்டுக்கோ, அதை பற்றி இல்லை. நீ ராமநாமத்தை விடாத, இந்த ராமநாமத்தை தொடர்ந்து சொல்லு. அவங்க ஒரு நாள் எல்லாமே மாறி ராமநாமமே சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் 10 பேர் 10 தெய்வத்தை கும்பிட்டா அது பிரயோஜனம் இருக்காது. நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். ஒரு வீட்டில் ஒரு 4 பேர்னா 4 பேர் 4 விதமான நாம சங்கீர்த்தனம் பண்ணால் நல்லா இருக்காது. ஒரே நாமாவை ஒரு குடும்பம் பண்ணால் ரொம்ப க்ஷேமமாக இருக்கும், அந்த குடும்பம் அனுகூலமாக இருக்கும். விரோதத்தினால நான் அந்த நாமா சொல்கிறேன், இந்த நாமா சொல்கிறேன், நான் வேறு சாமி கும்பிட்றேன் அப்படின்னா அந்த வீட்டில் பார்த்தா அது என்னவோ சாந்தியாக இருக்காது. ஆமாம், எல்லாமே ஒன்று தான். எல்லாம் சிவனை கும்பிட்டாலும் சரி, விஷ்ணு கும்பிட்டாலும் ஓகே. ஆனாலும் வந்து ஒரு குடும்பத் தலைவன் எதை கடைப்பிடிக்கிறானோ, எது சிறந்ததாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கோ
அந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஹரிநாமத்தை ஒருத்தன் கீர்த்தனம் பண்ணால் தான் அவனுக்கு அந்த சாந்தி கிடைக்கும். அது மாதிரி பண்ணி போட்டோம். அவங்களுக்கு வந்து என்னென்னா, அவங்களோட போய் நம்ம போராட வேணாம், சண்டை போட வேணாம். நமக்கு அனுகூலமாக இல்லையேன்னு. நம்ம நாம அவங்க சொல்ல மாட்டாங்க, வேறு தெய்வத்தை வணங்குறாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் நிறைய நாம ஆவர்த்தி பண்ணுங்கள். அவங்கள விட உங்களுடைய சக்தியை அதிகமாக காட்டுங்க. அப்போ அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். அவங்களும் இந்த ராமநாமத்தை ஜெபிக்கணும், அவங்கள வந்து இந்த சாந்தி அடையணும் அப்படின்னு அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். அவங்கள எதிர்க்கக்கூடாது. அவங்களுக்கு பகவான்களை போய் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடாது. நம்மளை எதிர்க்கிறாங்களுக்காக அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுறதை விட, அவங்களும் மனசில் நம்ம அனுபவிக்கிற அந்த நிம்மதி அவங்களும் அனுபவிக்கணும். அவங்களும் வந்து இந்த ராமநாமத்தை நிறைய சொல்லி இந்த சாந்தி அடையணும் அப்படின்னு அவங்களுக்காக நன்மையை பிரார்த்தனை பண்ணி, நல்ல விஷயத்தையே பிரார்த்தனை பண்ணி அவங்களும் நம்மளுக்கு அனுகூலமாக்கிக்கொள்ள பார்த்துக்கணும். இதான் உண்மையாக காட்டுற அன்பு. நம்ம இல்லறத்தில், நம்ம மனைவி இடத்துலையோ, உறவினர் இடத்துலையோ, நம்ம அண்ணன் தம்பிகள் இடத்துலையோ, நம்ம பிள்ளைகள் இடத்துல நம்ம காட்டக்கூடிய உண்மையான அன்பு என்னன்னா, அவர்கள் வந்து செய்யக்கூடிய தவறுகளை மறந்து அவர்களுக்கு எப்படியாவது பகவான் நல்ல அறிவை புகட்டி அவங்களும் பகவான் நாமத்துக்கு வரணும். அவர்கள் சரியான வழியை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்கு வரணும். அதுக்காக நான் நாமா சொல்கிறேன்னா, அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறதுக்காக நீ நாம நிறைய ஆவர்த்தி பண்ணணும். அப்படி நல்லன்னு நீ விரும்பினு சொன்னால் பகவான் கண்டிப்பாக அனுகூலமாயிட வரான். ஏன்பா நல்லது செய்கிறோம், என் நகி கல்யாணுக்கிற துர்கதியும் தாத கட்சதி. நல்லது செய்தவன் ஒருபோதும் துர்கதி அடைய மாட்டான், கெட்டது அடையாது. நல்லது நினைக்கும் போது எப்படி கெட்டது வரும்? நல்லது நினச்சா நல்லது தானே வரும். மாங்கொட்டையை விதைச்சோம் மாமரம் தானே வரும், புளியா மரமாக வரும்? அது எப்படி வரும்? புளியாங்கொட்டையை விதைச்சோம் புளியா மரம் தான் வரும், மாமரமாக வரும்? வராதே. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன விதைக்கிறோமோ நல்லெண்ணங்களோ அதுதானே வரும் நமக்கு திருப்பி. அப்படின்னும் போது நாம் தொடர்ந்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி நாம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும். தொடர்ந்து நம்ம நாம அவங்களுக்காக நம்ம நாம ஜெபிப்போம். அவங்கள நாம சொல்லி மற்றவங்களை கட்டாயப்படுத்துறது காட்டிலும் அவங்க நாமத்துக்கு வரணும்னா அவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணி நாம சொல்லி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக மாறதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம எண்ணங்கள் தாங்க அது. ஒரு பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. மனசு மாற்றிக்கிட்டா போதும், மற்றதெல்லாம் நீங்கள் மாற்றலாம் அவசியமே இல்லை. மனம் மாறினால் போதும், மதம் மாற வேண்டிய அவசியமே இல்லை. மதம் மாறணும், அந்த மதம் வசதி, இந்த மதம், அந்த தெய்வம் வசதி, இந்த அதெல்லாம் ஒன்றும் வேணாம். மனசு மாற்றிங்க. மனசை வந்து நல்ல எண்ணங்களோட மாற்றிங்க. அப்போ நல்ல எண்ணங்களோட நம்ம எல்லாருக்கும் நலன் விரும்பிகளாக நம்ம மாறும்போது தான் நம்ம நாம பக்தி, நாம தபசு அதிகமாகிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த நாம ஸ்ரத்தை அதிகமாகிறத பார்க்கலாம். அப்போ நாம நிறைய சொல்லுங்கள். மற்றவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், நாம சொல்லுங்கள். அவங்க நாமத்தில் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் வழிக்கு அவங்க வருவாங்க. கோபத்தை நம்ம பொறுத்துக்க முடியலன்னு சொன்னால் நாமம் மூலமானது பொறுத்துக்க வச்சிடும். கொஞ்ச நேரம் கோபம் இருக்கும், அடுத்த நிமிஷம் மறந்து போயிடும். அந்தளவுக்கு நாம பண்ணிட்டோம், நம்மளை அந்தளவுக்கு பியூரிஃபை பண்ணிட்டோம். அந்த ஜென்மா பூரா ஒரு துவேஷத்தை மனசில் வச்சுருக்கிற அந்த புத்தியை தூக்கி போட்டு ஒரு க்ஷணம்தான் அந்த கோபம் இருக்கும், அடுத்த நிமிஷம் மறக்க வச்சிடும். அந்த புத்தியை நாம கொடுத்துரும், இந்த ராமநாமா கொடுத்துரும். அந்தளவுக்கு சுலபமாக மன்னிக்கிற தன்மையை நமக்கு கொடுத்துரும். சுலபமாக எல்லாத்தையும் பொறுமையாக சமாளிக்கக்கூடிய விஷயம், இந்த பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சிம்பிளாக ஃபேஸ் பண்ணக்கூடிய மனோதைரியத்தை இந்த நாமா கொடுத்துரும். நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சிம்பிளாக, திருப்பி சொல்கிறேன், பெரிய பெரிய பிரச்சனைகளை சிம்பிளாக ஃபேஸ் பண்ணக்கூடிய மனோதைரியத்தை, மனோபலத்தை இந்த நாமா கொடுத்துரும். நீங்கள் பார்க்கலாம். விளையாட்டாக எல்லாத்தையும் பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. அந்தளவுக்கு மனோதைரியத்தை, தாராளமான பான்மை, அப்படியேப்பட்ட ஒரு கம்பீர புருஷனாக ஆஞ்சநேயர் எப்படி சமாளித்தார் பிரச்சனைகளை? நான் இதெல்லாம் சொல்கிறத விட ஒரே விஷயமா சொல்கிறேன். ஒரே உதாரணம் சொன்னால் சரியாக போயிடும். மனோதைரியம் எப்படி கிடைக்கும்? இந்தளவுக்கு நம்ம ஃபேஸ் பண்ண எப்படின்னா, ஆஞ்சநேயர் எப்படி ஃபேஸ் பண்ணார்? ஆஞ்சநேயர் எப்படி எல்லா பிரச்சனைகளும் சால்வ் பண்ணார்? அவருடைய உயரத்தில் பராக்கிரமத்தை, ஆஞ்சநேயரை ஸ்மரணம் மாத்திரம் என்ன, ஆஞ்சநேயரை நினைச்சாலே நமக்கு என்னென்ன புத்திர் பலம், யசோ தைரியம், நிர்பயத்துவம், அரோகதா, அஜாட்டியம், வாக்படத்துவம், ஹனுமத் ஸ்மரணாத் பவித். நல்ல பேச்சு திறமை உண்டாகும், நல்ல புத்தி சாமர்த்தியம், எந்த இடத்துல எப்படி யோசிக்கணுன்ற உடல் பலம், மனோபலம், இந்திரிய பலம் எல்லாமே உண்டாகும். புத்திர் பலம், யசோ நல்ல புகழ் நமக்கு கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் கிடைச்சிடும். யசோ தைரியம், நிர்பயத்துவம் பயமற்ற தன்மை கிடைச்சிடும். அரோகதா நோயற்ற வாழ்வு கிடைக்கும். ரோகம்னா நோய், அரோகதான்னா நோயற்ற வாழ்வு. நோயற்ற வாழ்வு ஆஞ்சநேயர் நினைச்சாலே, ஏன்னா அப்படியேப்பட்ட நாம தபஸ்வி அவர்.
அவ்வளோ நாமத்தை ஆவர்த்தி பண்ணி கோடிக்கணக்கான நாமத்தை உடல் முழுவதும் அவர் அப்படியே ரத்தத்தில் ஊறி போய், அதனால் அந்த தேகத்தையே விட மாட்டேன், வைகுண்டத்துக்கு வர சொன்னாலும் வரமாட்டேன், இந்த வானர தேகத்தை விட மாட்டேன், இந்த வானர தேகத்தை தான் நிறைய நாமா சொல்லியிருக்கேன், அதனால் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்போ வைகுண்டத்துக்கு கூட போகாமல் அந்த வானரமாகவே நான் இருந்திருக்கேன், சிரஞ்சீவியாக இந்த உலகத்தில் வாழறார் ஆஞ்சநேய சுவாமின்னா, அவர் ஏன் அவ்வளோ நாமம் ஊறி போய் இந்த ரத்தத்தில் கலந்து போயிருக்கு அந்த நாமத்தில். அப்படியேப்பட்ட நாமி அவர், அந்த நாமஸ்வரூபமாகவே இருக்கிறார் அப்படியேப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி. அதனால் அவரை நினச்சிக்கிட்டா நமக்கு சீக்கிரமாக நாம சித்தி ஏற்படும். பகவான் நாம போதேந்திராவில் அவ்வளோ ராமநாமம் ஜெபிச்சிருக்காரு, அவரை நினச்சிக்கலாம், கபீர்தாசனை நினச்சிக்கலாம், தியாகராஜ சுவாமிகளை, தியாகராஜ பிரம்மத்தை நினச்சிக்கலாம். நிறைய மகான்கள் நம்ம நினச்சி இன்றைக்கி இருக்கிற மகாத்மாக்கள், மகாராஜ சத்குரு முரளிதர் சுவாமிஜி, ஸ்ரீ அண்ணா மறைஞ்சிட்டாரு, ஸ்ரீ பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி, இது மாதிரி நிறைய மகாத்மாக்கள், விட்டல்தாஸ் மகாராஜ், இது மாதிரி மகாத்மாக்கள் நிறைய. இவங்களெல்லாம் நம்ம ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு நம்ம தொடர்ந்து அவங்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு பிரபுபாதா, இவங்களாம் நாமத்து பெருமைகள் உலகத்துக்கு சொல்ல வந்தவங்க, சில பிரபுபாதா போன்றவங்களாம். அது மாதிரி மகாத்மாக்களை குருஜின்னு சொல்லக்கூடிய இது மகாராஜ சத்குரு முரளிதர் சுவாமிஜி, இவங்களெல்லாம் நம்ம ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு நம்ம நாம நிறைய சொல்லலாம், நல்லா ஆவர்த்தி பண்ணிக்கலாம். நல்ல தபசு, நல்ல நம்மளுக்கு சரியான நேரத்தில் நம்ம பிறந்திருக்கோம். இந்த நூற்றாண்டில் சரியான மகாத்மாக்கள் அவதாரம் பண்ண இந்த காலத்தில் நம்ம பிறந்திருக்கோம். பெரும் பாக்கியம் நமக்கு. இதை மிஸ் பண்ணக்கூடாது. இதை இழந்துடாமல் இதை மேலும் மேலும் ஆவர்த்தி பண்ணி இதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணும். அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கிண்டல் பண்ணலாம். என்னன்னா அவங்க மற்றவங்கள பார்த்து இலகாரமாக இன்னொருத்தர் பேசலாம். ஆனால் அவன் வீட்டில் பார்த்தா அவ்வளோ குப்பைகள் இருக்கும், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அது அவனே ஃபேஸ் பண்ண தெரியாமல் இருந்து மற்றவங்கள பார்த்து கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணுவான். உன் வீட்டில் பற்றியா, நீ சரியா நடந்துக்கு தெரியல, நீ தான் யோகி இல்லை, நீ தான் சரியில்லை அப்படின்னு மற்றவங்கள குறை சொல்லுவான். ஆனால் அவன் அந்த குறை சொல்கிறவன் வீட்டில் பார்த்தா 1008 பிரச்சனை இருக்கும், அவனுக்கு ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால் ஒருத்தர் கிண்டல் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் ஒருத்தர் பரிகாசம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நினச்சி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சொல்கிறவனு வீட்டில் பார்த்தா சொல்கிறவனுக்கு 1008 குறை இருக்கும். உங்களை யாருன்னா பரிகாசம் பண்ணுறாங்கன்னா, உங்களை யாருன்னா நீ குடும்பத்தில் சரியில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவன் சரி இருக்க மாட்டான்னு நல்லா தெரிஞ்சுங்க. நிறையா இருக்கிறவன் நிறைய குடம் தழும்பாது, குறை குடம் தான் தழும்போம். அப்படிப்பட்ட குறை இருக்கிறவன் தான் குறைய பேசின்னு இருப்பான். அதனால் தயவுசெய்து அப்படி உங்களை குறை சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. ஏன்னா அவன் வீட்லேயே 1008 குப்பை இருக்கும். அதை அவன் என்ன பண்ணுவான், மற்றவங்கள போய் குறை சொல்லுவான். அவன் பிரச்சனையை அவனுக்கு தீர்த்துக்கணும் வழி தெரியாமல் இருக்கான். அதனால் குறை சொல்கிறவங்க என்றைக்கும் குறையுள்ளவங்களாக தான் இருப்பாங்க. அவர்கள் பேச்செல்லாம் ஒரு பொருட்டாக நினச்சிக்காம நீங்கள் பாட்டு ராமநாமத்தை ஜெபிச்சுக்கிட்டு குடும்பத்தை எப்படி இல்லறத்தை நல்லறமாக நடத்த முடியும். நாம் என்னென்ன தாழ்ந்து போக வேண்டியது, அவ்வளோதான். தாழ்ந்து பொறுமையாக சமாளிக்க வேண்டியது. பகவான் நாமத்தை நிறைய ஆவர்த்தி பண்ணால் தான் அந்த நாம பலம் நமக்கு கிடைக்கும். நிச்சயமாக நாமத்தை நேசிக்கணும். நேசித்து நாம சொல்லுங்கள். ஏதோ ஒரு எந்திரமாக நாம சொல்கிறத விட நாமத்து மேலே அன்பு காட்டுங்க, நாமத்தில் பிரேமை காட்டுங்க. நாமா வேறல, நாமே வரல. அந்த ராமரிடத்தில் பிரேமையை காட்டி, ராமரிடத்தில் பக்தியோடு ராமரை நினச்சிக்கிட்டே நீங்கள் நிறைய ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. டைம் கேப் கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து நாம சொன்னால் நமக்கு நல்லதே நடக்கும். நிச்சயமாக நாமா சொல்கிறது பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நாமா சொல்கிறத மாதிரி நீங்கள் நிறைய லட்டு, பாயாசம், ஜிலேபிலாம் போட்டு நல்ல வடை பாசத்தோடு சாப்பாடு போட்டால் கூட பகவானுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடையாது. ஆனால் ஒரு தடவை ராமான்னு சொல்லிட்டா அவ்வளோ சந்தோஷம். நீ கோடி யாகம் பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்தினா என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம் அடையிறானா பகவான் ராமான்னு சொல்கிறதுனால. அதான் கோடி யக்ஞ பலப்பிரதா அப்படின்னு. கோடி யக்ஞத்தினுடைய பலனும் கிடைச்சது தான் ராமநாமா சொன்னான். அப்படின்னு நான் ஒரு யாகத்தினால இப்போ சந்தோஷப்படும்போது யக்ஞ நாராயணன், யக்ஞமூர்த்தி, யக்ஞகர்த்தா, அப்படியேப்பட்ட யக்ஞகிருத்து, யக்ஞ குஹ்யம் அன்னமன்னாதே இதில் விஷ்ணு சாஸ்திரம் சொல்கிற மாதிரி யக்ஞஸ்வரூபி அவன். அப்படிப்பட்ட யக்ஞ நாராயணனே கோடி யக்ஞங்கள் பண்ணி சந்தோஷப்படுத்தினா என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம் அடைஞ்சிடறானா ஒரு தடவை ராமான்னு சொல்கிறதுனால. அப்படின்னும் போது தான தர்மங்கள் பண்ணால், பகவதர்ப்பணமாக தான தர்மம் பண்ணால் என்ன சந்தோஷம் பகவான் அடைவானா, அந்த சந்தோஷம் அடைஞ்சிடறானா பகவான். அப்போ நாம சொல்கிறதுனால பகவான் எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைகிறானோ, மற்ற நீங்கள் வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டால் கூட அந்த அளவுக்கு சந்தோஷம் அடைய மாட்டான். எவ்வளோ நீ கோயிலாக அவள் பூஜை பண்ணாலும் சந்தோஷம் அடைய மாட்டான். ராமன் நாமா சொல்லிட்டேன்னா அவ்வளோ சந்தோஷம் அடைகிறான் பகவான். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி நாமத்துடைய மகிமை நிறைய சொல்லலாம். அதனால் நமக்கு பேருதவியாக இருக்கக்கூடிய நாம ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் கடைப்பிடிக்க போகிறோம்.
சும்மா வெறுமனே ஒரு நம்பிக்கையினால் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னா அது வெறும் நம்பிக்கை, சும்மா ஏதோ பெரியவங்க சொல்கிறாங்க அந்த நம்பிக்கையினால் அப்படி கடைப்பிடிச்சா கூட ஓகே, பலன் கொடுக்கும். ஆனால் பலன் கொடுக்காத ஒரு விஷயத்தை நம்ம ஏன் கடைப்பிடிக்க போகிறோம்? அப்போ இவ்வளோ மகான்கள், ஒரு மகான்களில் கோடிக்கணக்கான இப்படி லட்சக்கணக்கான மகான்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அந்த நாமத்துடைய மகிமையை அதை நம்ம அலட்சியப்படுத்தலாமா? நிச்சயமாக அலட்சியப்படுத்தக்கூடாது. நிச்சயமாக அது அவ்வளோ பலன் கொடுக்கக்கூடியது தான். அந்தளவுக்கு பகவான் நம்மத்தில் சந்தோஷம் அடைகிறான்றது தான் சத்தியம். அதனால் தொடர்ந்து நாமா சொல்லுங்கள். ராம 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 ராம. எல்லா பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மனோதைரியம். பிரச்சனைகள் வராதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள் வந்தால் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய மனோதைரியம், பலம். அப்போ பிரச்சனைகள் போகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். பிரச்சனைகள் வராதுன்னு இல்லை, வராமையும் போயிடும். ஆனால் ஃபஸ்ட்டு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். போக போக உங்கள் பிரச்சனைகள் போகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். படிப்படியாக மாற்றம் உண்டாகும். கண்டிப்பாக நீங்கள் இதோடைய பிரம்ம சௌக்கியம் ஆனந்தம், அந்த எல்லையற்ற பிரம்ம சௌக்கியத்து நிலைக்கு உங்களை உயர்த்தணும். நீங்கள் இல்லறத்தில் இருந்துக்கிட்டே பண்ணலாம் தாராளமாக. அதான் இருந்த இடத்தில் இருந்தபடியே கீர்த்தனம் பாடிடு. அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணி பாருங்கள். அது பிறகு அது என்ன ஒரு மாற்றத்தை உண்டாகுது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னேன், என்னென்னா இந்த உயர்ந்த சௌக்கியத்தை தெரியாதனால்தான் துக்கங்களோடு சேர்ந்து அல்ப சந்தோஷத்தை நம்ம இல்லறத்தில் அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். உயர்ந்த சௌக்கியத்தை தெரிஞ்சுக்கிட்டா, இப்படிலாம் கூட ஒரு சௌக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் இதை விட மாட்டான்னு சொன்னேன் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த இல்லறமானது ஒரு ட்ரைனிங் சென்டர். இதில் நம்ம எப்படி பக்குவப்படுத்தணும்னு நம்மளுக்கு ஈஸியாக நிறைய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய இடம் இது. நீங்கள் தடிக்க விழுந்தாலும், அடிக்கடி விழுந்தாலும் மறுபடியும் எழுந்துக்கலாம். அப்படிப்பட்ட சம்சாரத்தில் நீங்கள் சீக்கிரமாக காமக்ரோதத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய, அந்த காமக்ரோதத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல ட்ரைனிங் சென்டர் இது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது எந்த பலத்தினால்தான், நாம பலத்தினால்தான் அதை ஃபேஸ் பண்ண முடியும்னு ரெண்டாவது விஷயம் சொன்னேன். மூணாவது ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, இந்த நாம சித்தி. மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த நாம சித்தி ஏற்படுற வரைக்கும் யாருக்கும் நீங்கள் உபதேசம்லாம் பண்ண வேண்டியதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நாம தபசுக்கு எடுக்காமல் இருக்கிறதுக்கு, அதாவது என்னென்னா தகுதியற்றவர்களுக்கு, இதை கிரகிக்க தகுதியற்றவர்களுக்கு, இந்த நல்ல விஷயங்களை கேட்க விருப்பம் இல்லாதவர்களுக்கு, அதே சமயத்தில் இந்த நாமத்தை அலட்சியப்படுத்துகிறான், தெய்வ நம்பிக்கை இல்லாதவன், நாஸ்திகனாக இருக்கிறான், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் உபதேசம் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நீங்கள் சொல்கிற நாமத்துடைய தபசு குறையும். அதனால் துஷ்டர்களுக்கெல்லாம் இதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம். நம்ம நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்மளை அவமதிக்கிறவங்க, பக்தி இல்லாதவங்க, கேட்க விருப்பம் இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லின்னு இருக்கணும். இப்போ நான் பொதுவாக சொல்கிறதுனால சொல்கிறேன். இப்போ யூடியூப்பில் போகும்போது சொல்கிறேன். பிரத்யேகமாக தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு நம்ம நல்ல அட்வைஸ் பண்ணுறோம்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு அவங்க தகுதியுடையவர்களாக இருக்கணும். அது இல்லாமல் கேட்க விருப்பமுள்ளவர்களாவது இருக்கணும். இல்லை நம்மளை அதை அலட்சியப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ உங்கள் மேலே உள்ள மரியாதைனாலும் கேட்குறாங்க, ஆனால் உண்மையிலே நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல, அப்படிப்பட்ட உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தபஸ் நம்மளுக்கு குறையும். தேவையில்லாத நீங்கள் நல்லவங்களுக்கே சொன்னால் கூட சரி, நீங்கள் உங்கள் தபஸை கொடுத்து தான் நீங்கள் அந்த நாமத்துடைய மகிமையோ மற்ற விஷயங்களோ தெய்வீக மகிமையோ தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்கிறோம்னா அந்த கேட்குறவங்க அந்த அளவுக்கு சிறந்த பக்தர்களாக இருக்கணும். அப்படி பக்தர்களுக்கு நீங்கள் சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த விஷயத்தில் நான் பிரச்சனைகள் இருக்கிறாங்க, ஆனால் அந்த விஷயத்தை அது மாதிரி விஷயம் நம்மளுக்கு ரிலீஃப் கிடைச்சா போதும், அது மாதிரி விஷயங்களை கேட்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, அப்படி ஆதங்கத்தில் இருக்கிறவங்களாவது இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு நம்ம தாராளமாக சொல்லலாம். இப்போ வந்தாவே போரு, சும்மா பிளேட் போடுவான், தேவையில்லாத பேசும், சரி தலையெழுத்து அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி ஆட்களுக்கு சொல்லவே சொல்லாதீங்க. உங்கள் தபஸ் தான் குறையும். யாருக்கு சொன்னாலும், நல்லவங்களுக்கே சொன்னாலும் உங்கள் தபஸ் குறையும் தான். ஆனால் அது பிரயோஜனப்படும். மற்றவங்களுக்கு போய் அது என்னென்னா வேலை செய்யும். அவங்க தொடர்ந்து ராமநாமா ஜெபிப்பாங்க. பரவாயில்ல, நம்ம கஷ்ட காலத்துக்கு நாமா சொன்னாங்க, அந்த நாமத்தை பிடிச்சின்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தீர்வாகும் அப்படின்னு சொன்னாங்களே சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் தபசு குறைஞ்சாலும் அது பிரயோஜனப்படும். ஆனால் நீங்கள் தபசை சேர்த்துக்கலாம். ஆனால் துஷ்டர்களுக்கு நாமா சொல்லும்போது நம்ம நாம பக்தியே போனாலும் போயிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம், நம்ம நாமத்து மேலே உள்ள பக்தி கூட போனாலும் போயிடும். அப்படின்னா நான் ரொம்ப கெழுத்து நிலைக்கு போயிடும். அப்புறமா நீங்கள் நாமாவே சொல்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடும். நீங்கள் பார்க்கலாம். அதனால் அது மாதிரி ஆட்களுக்கு சொல்லாதீங்க. இது ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டிய விஷயம். கண்டிப்பாக இதெல்லாம் நான் கண்கூட அனுபவிச்சிருக்கேன், இதை கண்கூட பார்த்துருக்கேன். அதே சமயத்தில் பகவத் பக்தி இல்லாதவங்க கையில் சாப்பிட வேண்டாம். அதெல்லாம் நம்ம நாமத்தை சொல்கிறதுல கெடுதி உண்டாக்கிடும். அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அபக்தர்களோட முடிஞ்ச வரைக்கும் சகவாசம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். பக்தி இல்லாதவர்களோட அவர்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணால் அவங்க எடுத்துக்க முடியாதவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? தேவையற்ற கால விரயம்தான். அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். கண்டிப்பாக பக்தர்கள் சங்கத்தை அவைலபிளாக வச்சுக்கணும். பக்தர் அற்றவர்களுடைய சங்கத்தை அவாய்ட் பண்ணிடணும். கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு பெரிய பகவான் நமக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னா ராமான்ற நாமம் தான். இதுதான் எல்லா புராண இதிகாசங்கள் எல்லா சாஸ்திரங்களும் நிம்மதி அடையுது. அப்போ புராண மற்றவங்களை நிம்மதியை சொல்லிக் கொடுக்க வந்த சாஸ்திரங்களே இதில் தான் நிம்மதி அடையுதுன்னு சொல்லும்போது மனுஷனுக்கு மற்றவங்களுக்கு அப்போ அப்படியேப்பட்ட நாமம் எவ்வளோ வசதி, அந்த நாமம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும், அதனுடைய மகிமை சொல்லி மாளாது. அப்படியேப்பட்ட நாமத்தை ஆசிரிச்சவன் என்னமா நிம்மதி இல்லாமல் இருப்பான், கண்டிப்பாக பேரந்தத்தை அடைவான். அதனால் இதை ஒன்றை பிடிச்சிக்குங்க. பகவானுடைய கதைகளை நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டு கோவிந்தான்னு பகவான் நாம சொன்னதுனால தானே உறவினால் கைவிடப்பட்ட திரௌபதி கூட கரையேறினாள், காப்பாற்றப்பட்டாள், ரட்சிக்கப்பட்டாள். அப்படின்னும் போது நம்ம யோசிக்கணும். அப்போ நாம தான் அப்படிப்பட்ட 10,000 சிஷ்யர்களோட துர்வாசர் வந்தபோது கோவிந்தான்னு கதறினோடனே பகவான் காப்பாற்றிட்டான் இல்லையா, துர்வாசர் சாபத்திலேருந்து. அது மாதிரி நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகள்ல இருந்த நாம தான் காப்பாற்றோம், வேறு எதுவும் காப்பாற்றாது. இந்த நாமத்தை தவிர வேறு எதுவும் காப்பாற்றாது. இந்த நாமத்தை படிச்சுக்கணும், ராமநாமத்தை நிறைய ஜெபிக்கணும். அதே சமயத்தில் முறையற்றவர்கள், அதாவது என்னென்னா தேவையில்லாதவர்களிடத்தில் இந்த நாம மகிமையோ இல்லாட்டி பகவத் பக்தி மகிமையோ நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்க கேட்க விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கலாம், பக்தர்களிடத்தில் துவேஷம் பாராட்டலாம், இல்லை நாஸ்திகர்களாக இருக்கலாம். அவங்களாம் நம்ம சொல்ல அந்தளவுக்கு நம்ம தபசித்தி ஏற்படலை. தபசித்தி ஏற்பட்ட பிறகு நமக்கு அந்த இவர்கள் நம்மளை பகைச்சிட்டா கூட, நம்ம தபசு குறைஞ்சா கூட நம்மளால் தபசை சம்பாதிச்சிக்க முடியும். நமக்கு அந்தளவுக்கு தபசு இருக்குன்னா, அந்தளவுக்கு மகாத்மாக்களாக இருக்கக்கூடிய நித்யானந்தர் ஜதாய மதாய திருத்தினார்னா அவர் நியாயம். ஏன்னா அவர் பகவானுடைய அவதாரம், பலராமருடைய அவதாரம் நித்யானந்தர். அதனால் ஜதாய மதாய திருத்தினார். அப்படியேப்பட்ட மகான்களுக்கு அது சாத்தியம். சில பிரபுபாதா போய் அமெரிக்காவில் போய் அவ்வளோ அப்படியேப்பட்ட ஹிப்பிஸ்ன்னு சொல்லக்கூடிய அப்படியேப்பட்ட நிறைய மதுபான பிரியர்கள், பெண் பித்தர்கள் அப்படியேப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நாகரிகமே இல்லாத அவர்களெல்லாம் மாற்றினார்னா அவருக்கு அந்த தபஸ் இருந்தது. யாருக்கு? சில பிரபுபாதாக்கு குரு அனுகிரகமும் பூர்ண தபசம் இருந்தது. அவரால் முடியும், அவரால் அவங்கள மாற்ற முடியும். நமக்கு இன்னும் அந்த நாமசித்தி ஏற்படலை. பெரிய பெரிய மகான்களால் சாதிக்க முடியும். நாம் ஆரம்ப காலகட்டத்தில் நாம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம உடனே நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, நமக்கு நல்ல நாமசித்தி ஏற்பட்டுச்சுன்னு நம்மளுக்குள்ளே நாம் மார்த்தட்டிக்கிட்டு நாம் போய் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு நமக்கு நாம ஸ்டடியாக நம்ம ஒழுங்காக கடைப்பிடிக்கிறோமா அதை தான் முதல் ஃபாலோ மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதை காட்டிலும் நம்ம கடைப்பிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா நாம சித்தி ஏற்பட்ட பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் ஊருக்கு உபதேசம் பண்ணலாம், 4 பேருக்கு நீங்கள் சொல்லலாம். யாரை நீங்கள் பகவத் பக்தி வரணும்னு நினைக்கிறீங்க அவங்க உடனே வந்துடுவாங்க. உங்கள் சங்கல்பம் உடனே பலிதமாகும். நீங்கள் யாரை பக்தி வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உடனே உங்களுக்கு வருவாங்க. ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நாமசித்தி ஏற்பட்டதுன்னு. இல்லைன்னா தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத வாகம் அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. தேவையில்லாத அவங்கள போய் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள போராடி அவங்கள பக்திக்கு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதையும் நீங்கள் கட்சியில் அதையும் இழந்துடுவீங்க. உங்கள் பக்தியும் குறைஞ்சிடும். நீங்கள் அந்த நாம ஸ்ரத்தையானது குறையுது நீங்கள் பார்ப்பீங்க. அது ஸ்ரத்தை குறையுதுன்னா என்னென்னா உங்களுக்கே அதில் இந்த நாம சொன்னால் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்துடும். புரியுதுங்களா? அதாவது என்னன்னா நாம அந்த டைமில் வேறு ஏதாவது சம்பாதிக்கலாம், நல்லா பணம் சம்பாதிக்கலாம், வேறு ஏதாவது பண்ணலாம், இந்த நாம சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு அஸ்ரத்தை கூட வந்துடும். அது ஜாக்கிரதையாக நம்ம புரிஞ்சுக்கணும். என்னடா அது நேற்று சொன்ன நாமா, நேற்று என்னென்னா 2 மணி நேரம் நாமா சொன்னேன், இன்றைக்கினா நான் 1 மணி நேரம் கூட சொல்ல முடியல, என்ன தூக்கி அடிக்குது, வேறு வேலை இருக்குது, அங்கே போ இங்கே போ, இது தேவையற்றதோ இந்த நாமா அப்படின்ற புத்தி கூட நம்மளுக்கு வந்துடும். நீங்கள் பார்க்கலாம் அந்த நாம சத்தையானது நாம பக்தி குறையதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஏன்னா அது முன்னால் என்னென்னா விருப்பம் இல்லாத ஒருத்தனை போய் கை பிடிச்சி பலவந்தமாக இழுத்து உங்கள் புண்ணியத்தை கொடுத்து அவங்களுக்கு பகவத் விஷயத்த சொன்னீங்க. அவங்களுக்கு அவன் வேண்டாம் விருப்பம் வந்துட்டு அவன் மற்ற திரும்பியே பார்க்கல. இப்போ என்ன இது, உங்கள் தபசம் குறைஞ்சது, மற்றவனுக்கு அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ எதுக்கு இது? ஒருத்தருக்கு பிரயோஜனம் இருக்குன்னு இருந்தால் நம்ம அதை செயல்படுத்தணும். பிரயோஜனம் இல்லாத நம்ம இன்னும் அந்தளவுக்கு பெரிய மகாத்மாவாக இப்போ ஸ்ரீல பிரபுபாதா உலகத்தையே மாற்றினார். உலகத்தையே இஸ்கானில் இன்டர்நேஷ்னல் ஸ்ரீ கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்னு ஒரு ஸ்தாபனத்தை நிறுவனம் பண்ண ஒரு பெரிய ஃபவுண்டர்,
ஃபவுண்டராக இருந்தார். அவர் தான் வந்து அதை துவக்கினார், அந்த இயக்கத்தை. அதை சக்ஸஸாக ஆனார். உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பிரச்சாரம் பண்ணார். அவர் சக்ஸஸ் ஆனார். ஆனால் அவர் அப்படியேப்பட்ட தபஸ்வி, அப்படியேப்பட்ட மகா தபஸ்வி. அவங்களாம் பகவானால் அனுப்பப்பட்டவர்கள். அவங்களால முடியும். நம்ம வந்து அது மாதிரி அப்படின்னு ஒரு மகாராணி சத்குரு முரளிதர் சுவாமிஜியால் அவர் முடியும். அவர் தபஸை கொடுத்து எத்தனையோ பேர் சிறந்த பக்தர்களாக, சிறந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடியவர்களாக மாற்றினார். அங்கங்கே நாமத்வார் ஏற்படுத்தினார். ஓகே, ஸ்ரீ அண்ணாவால் முடியும், மகான்களால் முடியும். நம்மளும் அது போல் மகாத்மா அப்படின்னு நமக்கு நாமளே தட்டிக்கிட்டு நம்மளாலே முடியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், நம்ம பண்ணுறதே 1 hour 2 hour அப்படின்னும் போது நாம் வந்து மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய இறங்க அளவுக்கு தகுதி ஒன்று நம்ம பெறலை. நமக்கு வந்து ஒரு குருநாதரோ வேறு யாராவது உத்தரவு கொடுக்கணும். பரவாயில்ல, நீ போய் பிரச்சாரம் பண்ணு, நீ 4 பேர் நாம உபதேசம் பண்ணு, நாம பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொன்னால் நம்ம செய்யலாம். இல்லைன்னா நம்ம செய்யக்கூடாது. நாம் யாருக்கும் அப்படி துஷ்டர்களே ஆனாலும் சரி, அவரிடத்துல ஒரு வார்த்தை ஒன்றா சொல்லலாம், ராமநாமா சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனைலாம் சரியாக போயிடும். ஏதாவது பிரச்சனை சொல்ல வந்தாங்கன்னா அதான் சொல்லுங்கண்ணே. அதில் விருப்பம் இல்லைன்னா போட்டோம், அவ்வளோதான், விட்டுருங்க. வேறு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்காக நம்ம பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுதான் செய்யலாமே தவிர, ஒரு நோயில் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்காக நம்ம பகவானத்தில் நாமா சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதை தான் செய்ய முடியுமே தவிர, அவங்க கையிலே நம்ம நாமா சொல்லுன்னு சொல்லலாம், ஒரு வார்த்தை சொல்லலாம். அது கேட்கலன்னா விட்டுடுங்க, அவ்வளோதான். அது சும்மா போய் பலவந்தப்படுத்தி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி அவங்கள பலவந்தப்படுத்தி அவங்கள இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நாம வந்து பெருமை தெரியாதவங்களை போய் நீங்கள் அதை சொல்கிறதுனால உங்கள் தபசு குறையும். அது ஒரு அபச்சாரம் கூட சொல்லுவாங்க. அந்த நாம மகிமை தெரியாதவங்களுக்கு போய் நம்ம சொல்கிறதுனால அது ஒரு 10 அபராதங்களாக நாம அபராதங்களும் அது ஒரு அபராதம் கூட. ஏன் நீங்கள் அவங்களுக்கு போய் நாமத்துடைய பெருமையை சொல்கிறீங்க? தேவையில்லை. அது வந்து அவங்க கேட்டுக்க போகிறதில்ல. அவங்களுக்கு சொல்கிறதுனால உங்களுடைய நாம தபசு, நாம பக்தி குறைய போகுது. எதுக்கு? அது ரெண்டுமே லாஸ் ஆச்சு. அதனால் அப்படியேப்பட்டவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் நான் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா, நான் அந்தளவுக்கு லாஸ் ஆகியிருக்கேன். நிறைய பேருக்கு அது போல் சொல்லி ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால தான் இப்போ சொல்கிறேன்னு என்ன, இது பொதுவில் சொல்லலாம். பொதுவில் வந்து யூடியூப்பில் போடுறேன், பொதுவில் சொல்கிறேன், அவ்வளோதான். அப்படி வேணால் சொல்லலாமே தவிர பிரத்யேகமாக ஒருத்தருக்கு அது வேண்டாம் விருப்பமாக இருக்கிறவங்களுக்கு போய் சொல்லணும்னு அவசியம். சொன்னால் தான் நம்ம தபசு கண்டிப்பாக குறையும். இது பொதுவில் சொல்லும்போது எவ்வளோ பேருக்கு யூஸ் ஆகும், அவங்களுக்குலாம் பிரயோஜனப்படும். அதனால் சொல்லலாம். அதனால் நாம மகிமையை பொதுவில் 10 பேர் 100 பேர் முன்னாடி சொல்லலாம். இதான் மகான்கள் எனக்கு உபதேசம் பண்ணது. பொதுவில் சொல்லலாம்ப்பா. ஆனால் பிரத்யேகமாக உனக்கு பிடிச்சதுனால ஒருத்தர் வந்து பக்தி இல்லாதவங்களுக்கு போய் நீ சொன்னேன்னா உன் தபஸ் குறையும். உனக்கு பிடிச்சிருக்கும் அவங்கள, அதனால் அவங்களுக்கு சொல்லலான்னு நினச்சின்னா தபஸ் குறையும். அவங்களுக்காக அவங்க நாமத்தில் வரணுக்காக பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீ நாமா சொல்லு. அவங்களுக்கு பதிலாக நீ நாமா சொல்லு. அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க நாமத்துக்கு வரணும்னா அவங்களுக்கு பதிலாக நீ நிறைய நாமா சொல்லி பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கோ. பகவான் பார்த்து மாற்றணும் அவங்க புத்தி. அதனால் சரி, ஏதோ நாமா சொல்றியே, நானும் வரலாமா அப்படின்னு கேட்பான். கேட்டு அப்புறமா பார்த்தா வருவாங்க. அது மாதிரி வந்திருக்காங்க எங்களை. அம்மா தொடர்ந்து நாமா சொல்லுவாங்க. அதுதான் விசேஷம். அதனால் பிடிச்சிருக்குன்றதுனால அவங்கள வந்து நம்ம பலவந்தப்படுத்தக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்லலாம், அப்பா எதுக்கு நீ கஷ்டப்படுற, உட்காந்து நாமா சொல்லு, அடப்பாயா உன் நாமாவாது நீயாது பாயா அப்படின்னா சரி கம்முன்னு வந்துடுங்க, ஒன்றுமே பேசாதீங்க, அவ்வளோதான். அவங்கள போய் பலவந்த ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு டார்ச்சர் உண்டாகக்கூடாது. அது மாதிரி அதனால் நம்ம மற்றவங்களுக்கு பற்றி மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிங்க. மற்றவங்க உண்மையாக நீங்கள் நல்லது நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நிறைய நாம ஆவர்த்தி பண்ணுங்கள். நீங்கள் நிறைய நாம ஆவர்த்தி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 1 hourன்றது 2 hour, 2 hourன்றது 4 hour அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி நிறைய நாமா சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யார் மாறணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் இட்ட பகவானுடைய கட்டளை எப்படி மீறப்படாதோ அது மாதிரி உங்களுடைய சங்கல்பம் மீறாது. அது உடனே பலிதமாகும். நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அதனால் நாமத்தை விடாதீங்க, நாமத்தை விடவே விடாதீங்க. இன்னும் கிரகிச்சித்து ஒரு பொழுதும் விடாதீங்க இந்த நாமத்தை. இதை பிடிச்சிக்குங்க. இந்த நாம ராமா 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 ராமான்னு இந்த நாமம் வந்து நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் கூட்டி கொடுத்துறோம். நம்மளுக்கு நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அந்த எதிர்பார்த்து மட்டும் இல்லை, எதிர்பார்க்காதெல்லாம் கூட நம்மளுக்கு செய்து முடிச்சிடும். நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இதை நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா, நிச்சயமாக ஏதோ இந்த 1 hour ஏதாவது பேசுனதுக்காக பேசலை. எல்லாமே பிரயோஜனமாக இருக்கணும், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த 3 விஷயத்தை நாம் நிச்சயமாக கடைப்பிடிக்கணும். 3 விஷயம் முக்கியமாக சொல்லியிருக்கேன். என்னென்னா, நிம்மதி தெரியாதவங்களுக்கு இந்த உயர்ந்த நிம்மதியை அனுபவிச்சிட்டாங்கன்னா வேறு நிம்மதி அவங்களுக்கு பிடிக்காது.
துன்பத்திலேயே அடிபட்டு அல்ப சௌக்கியத்தை அனுபவிக்கிறவங்க இந்த உயர்ந்த நிம்மதி அனுபவிச்சிட்டாங்கன்னா அதை அவங்க விட மாட்டாங்க. 2வது, இந்த இல்லறமானது நல்ல ட்ரைனிங் சென்டர் சொன்னேன். 3வது, தகுதியற்றவர்களுக்கு இந்த நாமத்துடைய பெருமையோ பகவத் பக்தியோ உபதேசம் செய்யாதீர்கள். அவர்களுக்காக பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணி அவரெல்லாம் வந்து நம்ம சாஸ்திரம் நம்ம தர்மங்கள்லாம் என்ன சொல்லிதுன்னா, கேட்டால் தேடி வந்து கேட்டால் சொல்லு, அவங்களே தேடி வந்து உபதேசம் கேட்டால் சொல்லு, தேடி வரவங்களுக்கு உபதேசம் பண்ணு. அதே சமயத்தில் பகவத் பக்தியை பற்றி பிரச்சாரம் பண்ணும்போது அதில் விருப்பம் இல்லாதவங்களுக்கும் சொல்லு, பக்தி உள்ளவங்களுக்கு சொல்லு, சிரத்தை உள்ளவங்களுக்கு சொல்லு. அப்படி தான் நம்ம சனாதன தர்மம் சொல்லியிருக்கு. நம்ம அதை ஃபாலோ பண்ணாவே போதும். அதை நம்ம ஏங்க மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணணும்? முதல்ல நாம் ஸ்டடியாக இருக்கிறோமா? நாம் பக்தியில் நம்மளே ஸ்திரமா இல்லை, அப்போ நாம் யார் மற்றவங்களுக்கு சொல்கிறது? நாம் முதல் நாம நிறைய சொல்கிறோமா? நாம் கரெக்டாக இல்லறத்தை ஃபேஸ் பண்ணுறோமா? நாம் கரெக்டாக நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக செய்கிறோமா? அதுவே இல்லாத போது நாம் யார் பிரத்யேகமாக ஒருத்தருக்கு சொல்கிறது? பொதுவாக ஒன்றா சொல்லிக்கும். ஆனால் பிரத்யேகமாக தனிப்பட்ட முறையில் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி? நமக்கே இன்னும் நாம சித்தி ஏற்படலை, நம்ம நிறைய நாமா சொல்லலை. அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சம்பாதிச்சிக்கணுமா அந்த தபஸை, அந்தளவுக்கு நாம பக்தியை எந்தளவுக்கு சம்பாதிச்சிக்கணுமோ அந்தளவுக்கு நாம பக்தி பகவானத்தோட பக்தி ராம பக்தியை சம்பாதிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பகவானுடைய உத்தரவோ இல்லாட்டி மகானுடைய உத்தரவு உனக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு பிறகு நீ தைரியமாக பிரச்சாரம் பண்ணாலும் உங்கள் நாம பக்தி குறையாது, மேலும் மேலும் அதிகரிக்கும். மற்றவங்களுக்கும் நாம பக்தி அதிகரிக்க செய்யும். அந்த நிலை ஏற்படுறதுக்கு முன்னாடி நாமளே பெரிய குருவாயிட்டோம், நாம் சிறந்த குருஸ்தானத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நம்மளே குருன்னு நம்மளே தலையில் மகுடம் சூட்டிக்கூடாது. நான் பெரிய மகாத்மா அப்படின்னு நம்மளே மாற்றட்டிக்கூடாது. அது தப்பு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சிஷ்யனாக இருந்து நம்ம ஒரு சின்ன அடியாருக்கும் அடியனாக இருந்துட்டு நம்ம சாதனையை தான் செய்யணும், அவ்வளோதான். நாம் நிறைய சொல்லணும், நாம கீர்த்தனம் பண்ணிட்டு நம்ம முதல்ல பக்குவம் அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அது பிறகு தான் மற்றவங்களுக்கெல்லாம் நாம் சொல்லணும். சரி, ஓகே. ராம 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 ராம. அதனால் நிறைய விடாதீங்க, விடாத தொடர்ந்து நாம நிறைய சொல்லுங்கள். இந்த நாம தான் நம்மளை காப்பாற்றக்கூடியது, வேறு எதுவும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நகி ரக்ஷதி துக்குறங்கிறது பஜகோவிந்தம் இதுவும் சாஸ்திரம்தான். மகான்கள் ஆதிசங்கர் சொல்லியிருக்காரு, பகவானுடைய நாமத்தை சொல்லு, இதை தவிர வேறு எதுவும் ஒன்று காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவ்வளோதான். அது பகவானை நினச்சின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம். பகவானை நினச்சின்னு சொல்லு, பகவான் நினைக்காம கூட சொல்லு. எப்படின்னா பகவான் நாம நாக்கில் வரணும். ஏன்னா நாம சொன்னாலும் நாமி இவன் கூட வந்துடுவான், கண்டிப்பாக நாமி உன்னை விட்டு போக மாட்டான். ஆனால் நாமத்தை நிறைய சாப்பாடெல்லாம் நிறைய சாப்பிடாதீங்க, தேவையில்லாத பொருள்கள்லாம் சாப்பிடாங்க. முடிஞ்ச வரைக்கும் மாம்ச பக்ஷணத்தை விட்டுடணும், மதுபானம் எல்லாத்தையும் விட்டுடணும். எதெல்லாம் அப்படி பழக்கம் உள்ளவர்கள் மதுபானமோ மாம்சம் அதெல்லாம் கண்டிப்பாக விட்டுடணும். அதெல்லாம் தவிர்த்ததுனால நாம் வந்து நாமத்துடைய பலன் அதை சீக்கிரமாக காட்ட முடியும், நம்மளுக்குள்ளே காட்டும். அதனால் நிறைய காமக்குரோதங்கள்லாம் விட்டுட்டு நாம சொன்னால் ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை எல்லா பழக்கங்களும் இருந்தாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து நாம சொல்லுங்கள், அது மாற்றத்தை உண்டாக்கிடும். நம்மளால் மாற முடியாத விஷயத்த நம்ம வாழ்க்கையை மாற்றிட்டோம், நம்மையே மாற்றிட்டோம், நம்மளுடைய குண சுபாவங்களை மாற்றிட்டோம், நம்ம வாழ்க்கையும் மாற்றிட்டோம். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். சீதாபதி. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய். ராம ராம ராம.